This film is not my personal film. This movie is not very personal to me. எனக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கணுங்கிறது ஒரு ரூலாக இருக்குது. எனக்கு வரவே வராது. அதை அடித்து பிடிச்சி அடி வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எனக்கு காதலும் கடந்து போகும்போட ஒரிஜினல் இருக்குல்ல, அதுமே எழுத வராது. ரெண்டாவது, இவ்வளோ சிம்பிளாக யாரும் படம் பண்ண மாட்டாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது சார், ரொம்ப சாதாரணமாக இருக்கும்ல. அவ்வளோ சாதாரணமாக படம் இங்கே பண்ணவே மாட்டாங்க. நிறைய ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ட்ராப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வேறு சில கதைகள்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கதையும் வந்து டேக் ஆஃப் ஆகலை. ஆக்சுவலி அது நான் வந்து கௌதம் மேனன் சார் கொடுக்கலான்னு அந்த கதையை எழுதினேன். என்னோடய டார்கெட் ஃபிலிம் என்னென்னா ரொம்ப ரூட்டடான இந்தியன் மசாலா. ஆனால் நம்ம பண்ணுறோம், ஆனால் இது ஏன் வர மாட்டேன்னு எனக்கு தெரில. அதாவது எனக்கு ரிசல்ட் வரலங்கிறது தெரியுது, ஆனால் ஏன் வரல, எப்படி என்ன பண்ணணும்னு தெரில. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகோமே நான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து படித்தது, இது என்ன சார், இது என்னது, ஒன்றுமே, இது எப்படி, இது சார் இதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கா படம் அப்படின்னு கேட்டார். ஒரு நல்ல ஹீரோ ஓரியன்டான ஹீரோ ஃபிலிம் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா ஸோ மெனி ஃபிலிம்ஸ் கம்னும் அதே கதை தான், ஹீரோ ஜெயிக்கிறாரு, சேலஞ்சஸ் ஸோ அது இனோவேட் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. சார் நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் கிடையாது சார். நான் வந்து ரொம்ப காட்ஃபாதர் ஃபேன், மரிய புதுசு காட்ஃபாதர் ஃபேன். என்ன காட்ஃபாதர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, இவரை பார்த்தா இவர் யாரே அவர். ஏன்னா சார் மக்கள் வந்து தே கெட் ஃபெமிலியர் அப்படின்னா தான் படத்துக்குள்ளே வராங்க. ஆடியன்ஸ் அந்த ஹீரோ நலன் ஃபிலிம்ஸ்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறாங்களே, இது அவங்களுக்கான படம் கிடையாது. அதாவது ரொம்ப நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட மாட்டேன், பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா சார், டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் திரு நலன் குமாரசாமி அவர்களே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12 வருஷம் அது சூதுகம் ரிலீஸ் ஆயிட்டு இன்னும் 3வது படமே வெளியே வரல. வாட் ஆர் யூ டூயிங் நலன்? நம்ம நிறைய R&Dயில் இறங்கிட்டோம், ஸ்டோரிஸு அந்த மாதிரி. அது ஒன்று. பட் ரெண்டாவது, ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்குது. ஸோ அது இட்ஸ் நாட் அ ஒன் சிங்கிள் ரீசன். அதனால் எப்போ ஏன் டைம் கேட்டால் எனக்கு ஒரு செகண்ட் எப்பயுமே ஸ்டன் ஆகுது. எல்லாரும் உங்களுக்கு கேட்குற கேள்வி தான் இல்லையா? அது மாதிரி அது வந்து நிறைய ரீசன்ஸ் டைப் டுகெதருங்கிறனால எப்பயுமே அது கேட்டால் ஒரு பயங்கர எப்படி இதை சொல்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங் கதை எடுத்துக்கிறது, அதில் வந்து அதில் இம்பாசிபிளான ஒரு டேர்ன் வரணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒன்று. அதை இந்த கதையை எடுத்துகிட்டு அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று. அப்புறம் ஒரு சின்ன ஃபியரும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், சூதுகத்தோடு பெட்டராக பண்ணணுங்கிறது. இதெல்லாம் கலந்து நான் கொஞ்சம் நிறைய ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ட்ராப் பண்ணிடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வாவாத்தியாரே வந்து ஒரு 6 to 8 months 1 கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு டைம் போக ஒரு சைன் நான் ஆல்ரெடி எஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். இங்கே பாடுறா ஒரு டேட் சொன்னேன், November 20th சம்திங். அந்த டேட்டில் நடக்காட்டி நம்ம விட்டுறணும், அதுக்கு மேலே இந்த கதையை நம்ம இழுக்கக்கூடாது. இன்கேஸ் வி குடன்ட் கிராக் இட், நான் எப்படி அந்த வி வில் ட்ரை டு ஸ்ட்ரக்சர் த ஸ்டோரி சார். அது சீன் பை சீனாக பண்ண பார்த்தோம். நடக்காட்டி ட்ராப் பண்ணிடணும்னு சொன்னால் அதே மாதிரி நடக்கல, ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு சில கதைகள்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கதையும் வந்து டேக் ஆஃப் ஆகலை. அது பண்ணி முடிச்சிட்டேன், பட் ஆனால் தட் டிட்ன்ட் ஹேப்பன். ஆக்சுவலி அது நான் வந்து கௌதம் மேனன் சார் கொடுக்கலான்னு அந்த கதையை எழுதினேன். எந்த கதையை? அது இன்னொரு கதை. அது வந்து இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அது இன்னுமே அதில் செகண்ட் ஹாஃப்லாம் ஒர்க் இருக்குது. பட் ஆனால் அது அவர் ஜோனில் இருக்குன்னு பார்த்தா அந்த ஜோன் வரல. ஸோ இப்படி அந்த கதைக்கு போயிட்டு என்னடா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வாத்தியாரோட போஸ்டர் வாத்தியார் அதுமாதிரி பார்த்தோன்னே எனக்கு. எந்த போஸ்டர் பார்த்தீங்க? ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி பார்த்தோன்னே அது பயங்கர ஹை மூமெண்ட்டில் அதை பார்த்தோன்னே ஓகே இது ஒரு காலிங் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி இதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருந்தேன், வேறு மாதிரி கதையை வச்சுருந்தேன். அப்புறமா கம்ப்ளீட்டாக அதை வேறு டைரக்ஷனும் அப்ரோச் பண்ணேன் ஒன்று. ரெண்டாவது இதில் இன்னொரு பெரிய விஷயம், இந்த கதையை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப வெஸ்டர்னாக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெஸ்டர்னா என்ன? வெஸ்டர்னா ரொம்ப அமெரிக்கனைஸ்டாக ஹாலிவுட் ஸ்டைலில் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அது எனக்கு வந்து ஆனால் என்னோட டார்கெட் ஃபிலிம் என்னென்னா ரொம்ப ரூட்டடான இந்தியன் மசாலா. அதாவது இது டார்கெட் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறோம், ஆனால் இது ஏன் வரமாட்டேங்குது எனக்கு தெரில. நம்ம பண்ணுறோம், ஆனால் இந்த மசாலா படம் வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது? அதாவது எனக்கு ரிசல்ட் வரலங்கிறது தெரியுது, ஆனால் ஏன் வரல, எப்படி என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ வந்து சக்தி சரவணன் சார் டைரக்டர், அவர்கிட்ட போய் காமிச்சேன். அவர் சொன்னார், ரொம்ப கிரேயெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் செட்டே ஆகாது தான், நல்ல ஐடியா இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்களே அப்படின்னா. ஓ அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அதாவது நம்ம அதை வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது நீங்கள் மசாலா வேணும்னா அதுக்கு வேறு கம்ப்ளீட்டாக வேறு டைரெக்ஷனில் போகணும். ஈத்தோஸ் இதெல்லாம் வேறு பக்கம் இருக்குங்களா, அந்த பக்கம் நான் வேறு பக்கம் போயிட்டுருக்கேன். ஸோ அது தெரிஞ்சோன்னே அந்த செகண்ட் டைம் அப்ரோச் பண்ணது ஃபுல் கதையுமே திருப்பி அந்த கோர் பாயிண்ட்லேருந்து திருப்பி ட்ராவல் பண்ணி அதை கிராக் பண்ணி முடித்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 வருஷன் போனதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் டிலே இல்லை. இந்த படம் வந்து 2019லேயே கதை ரெடி. அதுக்கப்புறம் டிலே இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள்லாம் சேர்ந்து அது அந்த டிலே ஏற்படுத்துச்சு. அப்புறம் நான் பார்த்துட்டேன், இப்போ அடுத்த படம் மவுண்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அடுத்த படம் பண்ணேன் என்னென்னா, நாம் ஒரு கதை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க கதை. ஆனால் எனக்கு வந்து என்ன கம்யூனிகேட் நான் மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறீங்க, எப்படி வரும்னா அதுதான் ஏன்னா நம்ம என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நிறைய வேறு விதமான படங்கள்லாம் பார்த்து we have the reference to know what is this movie about. எந்த மாதிரி வரும், கரெக்ட், எந்த மாதிரி வரும் அப்படின்னு ஆயிடுறாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகோமே நான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து படித்தது, இது என்ன சார், இது என்னது, ஒன்றுமே இது எப்படி இது சார், இதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கா படம் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் புரிஞ்சு அவருக்கு அதில் ஃபெமிலியாரிட்டி இல்லாதனால ரொம்ப ஆடாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை. ஆமாம், ஆடாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிளை நம்ம ஆல்ரெடி புதுசாக அச்சீவ் பண்ணோம்னா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு டைம் ஆகுது. அந்த சிரிப்பு இருக்குல்ல, அதுக்காகவே ஒரு பெரிய இன்டர்வியூ பண்ணலனால நான் லவ் யூ ஸ்மைல். ஸோ இந்த இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு மசாலா கதைக்காக இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் அந்த ரூட்டை மாற்ற முடியாது? ஏன் ஒரு மசாலா கதையை நலன் ஸ்டைலில் சொல்ல முடியாது? ஆமாம், அப்படி தான் இருக்குது. சி நலன் ஸ்டைலில் இருந்தாலும் மசாலாவா இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. ஓ, அந்த மாதிரி. சி கேன் பி மை ஃபிலிம், பட் ஆனால் அந்த ஜானர் அச்சீவ் பண்ணுறோமாங்கிறது தான் எனக்கு டிஃபிகல்ட்டி. எனக்கு அதுதான் சேலஞ்சு. எனக்கு திருப்பி அதை என் படம் ஆக்கிட்டேன்னா தெர் இஸ் நோ சேலஞ்ச். ஸோ ஒரு நான் என்ன சொன்னால் தான் யூஸ்வலாக சொல்லுவேன். நான் வந்து இஃப் ஐ வாண்ட், நான் ஒரு பெரிய செஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உலகத்தில் எல்லா விதமான குஷியும் பார்த்துருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா. பட் ஆனால் ஆடியன்ஸ் நான் என்ன தர விரும்புகிறேன்னா, நல்ல வாழையில போட்டு மீல்ஸ்லாம் போட்டுட்டு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணு, அவனுக்கு வேண்டியது கொடுத்துட்டு இன்ட்ரடியூஸ் வேறு 2 எலிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண. அது இன்கேஸ் பிடிக்காட்டி அவனுக்கு மீல்ஸ் சாப்பிடாமல் போயிட மாட்டான், அவனுக்கு வந்து சாப்பிடலன்னு திட்ட மாட்டான். அப்படிங்கிறது இந்த படத்துக்கான ஐடியா. இட்ஸ் நாட் நெசசரிலி எவ்ரி ஃபிலிம் நீட் பி அந்த மாதிரி இருக்கணும் இல்லை. இந்த படம் மசாலா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல, அதுதான் எனக்கு செம்ம சேலஞ்சு. மசாலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூங்கிறது பெரிய ரிவீல் எனக்கு. ரெண்டாவது, ஒரு நல்ல ஹீரோ ஓரியன்டான ஹீரோ ஃபிலிம் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா ஸோ மெனி ஃபிலிம்ஸ் கம்னும் அதே கதை தான், ஹீரோ ஜெயிக்கிறாரு, சேலஞ்சஸ் ஸோ அது இனோவேட் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா படங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு அடுத்தடுத்து வேறு ஜானர்ஸ் பிடிக்குதுன்னு போகிறேன். பட் ஆனால் மசாலா மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே இட் ஹேஸ் ஆம்பிள் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். நலனோட பிஓவியில் ஒரு டெக்ஸ்ட் புக் மசாலா படம்னா என்னது? அதாவது சாங்ஸ் இருக்கணும். நோ அஸ் இன் ஒரு படத்தோட பேரை சொல்லிட்டு சொல்கிறீங்களா? எனக்கு அபூர்வ சகோதரர்கள். ஓகே, அபூர்வ சகோதரர் வந்து டெக்ஸ்ட் புக் மசாலா ஃபிலிம். எனக்கு அண்ணாமலை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மசாலா ஃபிலிம். தளபதி நாட் மசாலா, ப்ராப்பர் மசாலா, பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. தளபதி வந்து கொஞ்சம் ஸ்டைலைஸ்டான மணிஷாரோடன்னு சொல்லலாம். பட் ஆனால் அண்ணாமலை அண்டு இதுவும் ப்ராப்பர் அபூர்வ சகோதரரும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மசாலா ஃபிலிம்ஸு. ஸோ இதை தான் நான் என்னோட இதாக பார்க்குறேன். இதில்
எப்படி மணி சார் தளபதி பண்ணார், அவரோட ஃபிலிம்ஸ் பண்ணார், ஆனால் அவர் ஸ்டைல் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரோ அது மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதே மசாலாவை கொடுக்கணுங்கிறது எய்ம். ஸோ நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல சாங்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ மசாலா படத்தோட இன்க்ரீடியன்ஸ்னால் இந்த வாழை இலைன்னு சொன்னீங்கல்ல, அதில் என்னெல்லாம் இருக்கணும்? அதாவது சாங்ஸு கொஞ்சம் ஸ்பெக்டக்கல் தன்மை இருக்கணும், உள்ளே கொஞ்சம் ஸ்பெக்டக்கலாக இருக்கணும், லார்ஜர் தன் லைஃபாக இருக்கணும், கொஞ்சம் லவுடாக இருக்கணும், சென்டிமெண்ட்டு எமோஷன் நல்லா இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு இட் குட் பி எ மசாலா. ஒரு ஏர்லி 2000s தில், தூள், கில்லி, ரன், ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் மசாலா ஃபிலிம்ஸ் வந்தது. எல்லாமே ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா. தட் இஸ் ரைட்டிங் வாஸ் குட், எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், செமையான ஹீரோ கேரக்டர், ஹீரோ எல்லாமே வந்து ஒரு நல்லா அமைஞ்சிரும். காமெடி, விவேக் காமெடி, இது அதுன்ட்டு எல்லாமே சேர்ந்து மாதிரி எல்லாமே வந்துடும். சாமி another great example. பட் அந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு மேக் மசாலா மூவிஸ். என்னாச்சு? லைக் அந்த ஒரு 2000 டு ரஃப்லி 2007-8 அந்த ஒரு இல்லை, நம்ம ஆஸ் ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆஸ் அ கம்யூனிட்டியாக வந்து வி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் எல்ஸ். நம்ம எல்லாருமே, ஏன்னா நமக்கு அது ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம்ல, சரி நம்ம புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது வி டுக் அதர் டைரக்ஷன்ஸ் நினைக்கிறேன். அது போயிட்டு போனால் அப்படி நம்மலாம் அப்படி நான் கொஞ்சம் அது மட்டும் நான் டிஸ்பியூட். பிகாஸ் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நோ அது வந்து ஹீரோஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஹீரோஸ் பெரிய ஹீரோஸ் ஃபிலிமில் அது பண்ண போடுறாங்க. பட் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த பக்கம் போகல. அதாவது ஹீரோ ஃபிலிம் வந்து அதுதான் சொல்கிறேன், பை லா வந்து அது ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோர்ட்டை. ஹீரோஸோட ஃபிலிம் வந்து அந்த ஃபார்ம் விட்டு வெளியே வர முடியாதனால பை லா அது அவங்க ஹோல்ட் ஆகிடுது. பட் ஆனால் என்னென்னா ஹீரோ ஃபிலிம்ஸுக்கு அது டைம் அண்ட் ஸ்பேஸு மிச்ச கன்ஸ்டன்ஸ்னால அதை கொஞ்சம் வேகமாக தான் குக் பண்ணுறாங்க. அதனால் அது அந்தளவு நேர்த்தியாக வரமாட்டேங்குது. இட் டசன்ட் கம் அவ்வளோ அத்தன்டிக்காகவும் நேர்த்தியாக வரமாட்டேங்குது. அது இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்னு இங்கே நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஸ்பேஸில் இயங்கக்கூடியவங்களே அதை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோட இது. ஏன்னா அந்தளவு அதில் ஒர்க் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லை, என்னோட கருத்தில் மசாலாங்கிறது இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஜான்ரர். பிகாஸ் அது வந்து அதோட ரிசல்ட் வந்து லைட்டாக இருக்கும், ஸோ தட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. பட் அதை கால்குலேட் பண்ணி அதை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் அ ட்ராமா ஆர் சம்திங் வேர் ஒரே மீட்டரில் போயிட்டு இதில் மீட்டர் மாறிட்டே இருக்கும். பிகாஸ் திடீர்னு காமெடி வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாமே இது இருக்குல்ல. அது நல்லா எப்படி அப்ரோச் பண்ணிங்க? ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். நான் அதான் சொல்கிறேன், நான் வந்து இதை வந்து நான் அந்த ட்ரெடிஷனில் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து சங்கர் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலோ இல்லை அது ஐ வுட் அட்லீஸ்ட் நோ அந்த டெஃபினிஷன்ஸ் என்ன அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் பாட்டுக்கும் வந்து எனக்கு நம்ம சிட்ஃபீல்டு, ராபர்ட் மெக்கியெல்லாம் படிச்சுட்டு என்னென்னா, ஸோ அப்ரோச் வேறு இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ரோச் அது வேறு இல்லை. நம்ம அதே மாதிரி ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுவோம், பாட்டு வைப்போம், டான்ஸ் வைப்போம், ஃபைட்டு வைப்போம்னு மட்டும் நினச்சா அப்படி வராது. ஃபுல்லாகவே நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கணும். அதாவது தமிழ் படத்தில் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ரொமான்ஸ் இருக்குது, பொறுமையாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இன்ட்ரோவில் டமாலும் ஓப்பன் பண்ணுறோம், படத்தை ஓப்பன் பண்ணி அப்புறமா செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது அப்புறம் நேச்சர் ஆஃப் இதுவும் கான்ஃப்ளிக்ட்ஸும் வந்து நம்ம ஊருக்குன்னு சில வச்சுருக்கோம். அதெல்லாம் அது ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் அந்தளவு இன்னுமே சொல்ல போனால் நான் ட்ரூவஸ்ட்டு நல்ல மசாலாவை இன்னும் நான் எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஓகே பாஸ் மார்க் வாங்குற மசாலா எனக்கு பக்கத்தில் போயிருக்கோம். இப்போ இன்னும் பெட்டர், இன்னொரு மசாலா பண்ண சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவேன்னு தோணுது. பட் இந்த படம் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபிலிம் நீங்கள் என்ன கற்றுட்டீங்க? தட் இஸ் லைக் இப்போ சொல்கிறீங்கல்ல, இல்லை நம்ம சின்ன என்னோடய லேர்னிங்ஸ் எல்லாமே நிறைய சின்னதாக இருக்கும் மொமெண்ட். அது எல்லாமே அடுத்தடுத்து ஃபிலிம் மேக்கிங்கில் நாங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக சில விஷயத்த ஒரு இதில் ஒரு படங்களை அப்ளை பண்ணுறோம்ல, அதாவது திஸ் இஸ் குட், திஸ் ஐடியா சீம்ஸ் குட் அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம்ல. அப்ளை பண்ணும்போது நெசசரிலி அது அப்ளை ஆனதுனால மட்டுமே அது நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் அப்ஜெக்டிவாக பார்த்தா தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியுது. இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த படங்களை நான் அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. அது நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ இன் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு தோணுது. அது தவிர்த்து இந்த படத்தோட கோர் லேர்னிங் என்னென்னா சார்,
நான் இது வந்து அது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கான விஷயம் என்னென்னா, அது நானே எனக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்ட ஒரு ரூல் வந்து என்னை அப்படி பண்ண வச்சது. என்னென்னா, திஸ் ஃபிலிம் இஸ் நாட் மை பர்சனல் ஃபிலிம். திஸ் மூவி இஸ் நாட் வெரி பர்சனல் டு மீ. எனக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கணுங்கிறது ஒரு ரூலாக வச்சுருந்தேன். அதாவது சரி, இப்போ ஞானவேல் இருக்கார் ப்ரொடியூசர், அவருக்கும் பிடிக்கணும். என்ன காதி சார் இருக்கார், அவருக்கும் பிடிக்கணும். ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் பிடிக்கும், சானியாவுக்கும் பிடிக்கும். இப்படி எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் ஐ வாஸ் மோர் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவேன் இந்த படத்தில். நான் வந்து அப்பப்போ பயங்கரமாக உள்ளே இருந்து அந்த டேரக்டர் வந்து சண்டை போடுவான், எப்படி நீ இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறமா நான் கொஞ்சம் டைம் பண்ணி கொஞ்சம் நிறையா வந்து ஒப்பீனியன்ஸு எல்லாம் எடுத்து இந்த படத்தை நான் அப்ளை பண்ணேன். ப்ரொவைடட் ஐ ஆல்சோ லைக் தட். எனக்கு அது வந்து எனக்கு அது தப்புன்னு படக்கூடாது. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து நிறையா அப்படி சேஞ்ச் பண்ணேன் இந்த படத்தில். அது வந்து இந்த படத்தில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த படத்தோட ரூலாக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால. இனி எனக்குன்னு இப்போ சில படம்லாம் நான் அடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். அதில் அது பண்ண முடியாது. எனக்கு இது புரியல. பிகாஸ் நீங்கள் வந்து எனக்கு என்னோட படத்தை நீங்கள் சொன்னீங்க சீரியஸ் டைரக்டர்ஸ் அந்த ரூலை வச்சுப்போம். நான் வந்து முதல்ல இது பண்ணுறேன், சூதுகம் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப யூனிக்கான படம். அதுதான் நலன் யாருன்னு உலகத்தை காட்டுது, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு காட்டுது. தென் காதலும் கடந்து போகும், அதுவும் வெரி யூனிக் ஸ்டோரி. பிகாஸ் இட் இஸ் நாட் அ டிப்பிக்கல் ரொமான்ஸ். அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்ஸ். ஸோ அந்த ரெண்டுத்துலேருந்து இப்போ இந்த படத்துக்கு வரீங்க. இது வந்து நலன் படமாகவும் இருக்கு. எனக்கு இது நான் சொல்லுது, சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன பார்க்குறேன்னா சார், இது வந்து நலன் ஃபிலிம்ஸ்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறாங்களே, இது அவங்களுக்கான படம் கிடையாது. அதாவது ரொம்ப நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட மாட்டேன். பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா சார், நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஐ டிட் த அதர் வே. நான் வந்து அது சி இன்னும் நாட் இன், அதாவது நலன் குமாரசாமி படங்களும் பிடிக்கிறவங்களுக்கான படம் இல்லாமல் ரொம்ப நாட் இது வந்து ஐ ரியலி வாண்ட் டு மேக் சார். நான் ரொம்ப சின்ன கோல் வச்சு நான் வந்து நான் அபூர்வ, நீங்கள் வந்து சாமி இது சொன்னீங்களே, இந்த படம்லாம் சொன்னீங்களே, அந்த நான் அபூர்வ சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா சார். பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு நான் வந்து என்ன, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் வந்து 10-12 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது, நான் சில படங்களோட இமேஜஸ், சில படங்கள் வந்து வாவ் அப்படின்னு இருந்துச்சுல, ட்ரீம் மாதிரி இருந்துச்சுல. எனக்கு இன்னைக்கு அந்த கேங் இருக்காங்களா, அந்த பசங்களுக்கு அந்த ட்ரீமை க்ரியேட் பண்ணுறது தான் ஐடியா. அதுதான் அல்டிமேட் கேமு. ஸோ அது ஒன்று. அஃப்கோர்ஸ் அது மசாலா. அதனால் எனக்கு இதை நான் பண்ணுறது மூலயமா சார் நான் இவால்வ் ஆனேன். ஏன்னா நான் என்னென்ன பிளைண்ட் ஸ்பாட் எனக்கு இருக்குது, ஸ்டோரி டெல்லிங்கில் அதை க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஐ டிட் திஸ். நான் இவால்வ் ஆகியிருக்கேன் இந்த படம் பண்ணுங்க. அதாவது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்று, எனக்கு வரவே வராது. அதை அடித்து பிடிச்சி அடி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் அதை பாஸ் மார்க் கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம். ஏன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணுறோன்னு மட்டும் இல்லை, அதை கொண்டாந்து ஒரு பாஸ் மார்க் லெவலுக்கு நிறுத்துறதுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துச்சு. அதை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இவால்வ்டு. பட் சீரியஸான சூதுகம் ஃபேன்ஸு இல்லை கால் பண்ணுறது ஃபேன்ஸு சம்திங் ஃபிலிம் மேக்கிங்லேயோ ஸ்டோரி டெல்லிங்லையோ யூனிக்குன்னு பார்க்குறவங்களுக்கு அது நலன் வேற மாதிரி பண்ணி அந்த ஜோன் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இட் வில் பி என்டர்டெய்னிங்காக இருக்கும். இட் வில் பி a குட் ஃபிலிம். அந்த அத்தன்டிக்னஸ் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று சார், இந்த கதையை நான் ரொம்ப தொங்குனதுக்கு இன்னொரு காரணம், ஐடியா ஒரு அத்தன்டிக்கான ஐடியா மாட்டிச்சு, வாத்தியார்னு. ஸோ அதனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இட்ஸ் அன் பியூர்லி ஒரிஜினல் ஐடியா. நோபடி கேன் சே இதை நல்ல ஒரிஜினல் ஐடியா. அதுக்காகவே நம்ம பண்ணுறோண்டான்ட்டு இறங்கி பண்ணேன். அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியல சார். நான் ரொம்ப நாளாக உருட்டி கொண்டாந்தோம். இல்லை அசன் ஒரு எம்ஜிஆர் ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படம் பண்ணவங்க. அந்த ஐடியா அங்கே வரல. நான் வந்து அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியாவில் ஐ நீடட் சம்திங். அந்த ஐடியா ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது சும்மா சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன், அது வந்து ஓகே தான் ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ இன்னொன்று தேவைப்படுது. அது அந்த தேவைங்கிற, அதாவது அது சொல்லக்கூடாது, ஒரு தேவைங்கிற நான் சும்மா ஒரு ப்ரிமைஸ் வச்சுருக்கேன் சார். அந்த ப்ரிமைஸில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதோ தேவைப்படுது. அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். ஏன் நான் சொல்லக்கூடாது, இட்ஸ் ட்ரூத் இல்லை.
ஸோ ட்ரூத்து. பட் ஆனால் அது ஆனால் கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூஸ். ஓ இல்லை அது இது அந்த நீ உங்கள் ப்ரெமிஸில் என்ன ப்ரிமைஸ் சொல்ல விரும்பல. பட் ஆனால் ஐ ஹேட் தட் ப்ரிமைஸ் ஃபார் லாங் டைம் சார். அதை நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவேன், இப்படி சுற்றி பார்ப்பேன், இப்படி உருட்டி பார்ப்பேன். அப்புறம் பார்த்தா அதில் இன்ட்ரெஸ்டிங் வந்து அது இல்லை இதுதான் அப்படின்னு நான் வேற ஒன்று கண்டுபிடிப்பேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வச்சிருக்கேன் பேக்கு. ஆனால் இதில் ஏதோ ஒன்று தேவை அப்படிங்கும்போது இது வார்த்தையாக எப்படி இருக்குன்னு அப்படி மாற்றுறோன்னு அடித்து தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தென் இட்ஸ் ஃபிக்ஸ்டு. தென் ஐ நோ எப்படி இருந்தாலும் இதை பண்ணணும், எப்படியாச்சும் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஐடியா வந்து அதான் அந்த ஐடியா வரல, வேறு விஷயம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஐடியா வந்துச்சு. அதுதான் அது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. விஜய் சேதுபதி ஒரு வாட்டி சொன்னார், எனக்கு சூதுகம் பண்ணும்போது நல்லன் என்ன எழுதினாலும் எனக்கு புரியவே இல்லை, காதலும் கடந்து போகும் வந்து கூட வந்து அந்த ஷூட்டிங் முடியும் போது தான் அவர் ஆக்சுவலி அவரோட அது அந்த கதை புரிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு அவரோட ஸ்டைல் தெரியும், இப்போ நான் என்னன்னு அவர் ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சும்மா ஜோக்காக சொல்லியிருந்தாரு இல்லை, பட் ஐ டோன்ட் நோ. பட் இந்த படம் வந்து அவரோட பண்ண வேண்டியது அந்த படமா? பிகாஸ் நான் ஒரு நியூஸ் ரொம்ப நாள் முன்னாடி வந்து விஜய் சேதுபதியும் நல்லன்னு 3வது வாட்டி இணையறாங்க அப்படின்ட்டு. அது வேற படம் சார். அதுதான் சொன்னேன், ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு அதுதான் சொல்கிறேன். அந்த படம்லாம் ட்ராப் பண்ண அந்த கடை எண்டு கிடைக்கல. எண்டு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிது. இப்போ கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து சும்மா சம்மந்தமே இல்லாமல் இந்த கிளிக் அனுப்பிச்சு வாவ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி ஃபிக்ஸ்டு அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ விஜய் பேசிட்டு இருந்தேன், தலைவா அந்த கதை எண்டு கிடச்சிருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற கதை, அது இந்த கதை இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் அந்த ஐடியாக்காக தேடுற டைம் தான் இட் டேக்ஸ் ஸோ மச் டைம் ரைட்டிங். ஆமாம், அந்த பிகினிங் ஐடியாவே கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு பிகினிங் ஐடியானா என்ன? தட் இஸ் என்னோட ஒவ்வொரு படமும் தனிப்பட்டு நிற்கணும், அதுதான் உங்கள் எய்மா? இல்லை சார், எனக்கு வந்து அப்படி இல்லை. எனக்கு இந்த பிகினிங் ஐடியா வந்து எக்ஸைட்டிங்காக எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹாரரில் வந்துருச்சு, இல்லைன்னா ஹாரர் மட்டும் ரொம்ப ட்ரிப்பிள் எனக்கு. பட் இருந்தாலும் அந்த ஐடியா வந்துருச்சுன்னா அந்த ஐடியா வருது, அந்த ஐடியா அந்த ஜானலில் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனால் அப்புறம் அதுக்கு டிசிப்ளின்டாக போய் அந்த ஜானலில் உட்காந்து அப்படியே பண்ணுறது இதுதான். எனக்கு என்னென்னா ஓப்பனிங் ப்ரிமைஸ் கிடைக்கல சார், அது எவ்வளோ யூனிக்காக இருக்குங்கிறது பார்ப்பேன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போது நம்ம நல்லெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, இஃப் யூ குட் நேம் அ ஃபில்ம், இதுதான் இப்போ நான் வந்து பண்ண விரும்புகிற படம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்லணுன்னா அது எந்த படமாக இருக்கும்? இந்தியன், ஃபாரின், வாட் எவர். ஓகே. எனக்கு வந்து சார் எனக்கு ரொம்ப மிக்ஸ்டு தான். எது மைண்டுக்கு எது ஃபர்ஸ்ட் அந்த பஸ்டர் ஸ்ட்ரக்சர்னு இருக்குல்ல, அந்த கோயன் பிரதர்ஸோடது, அது வந்து வெஸ்டர்னு என்ன, வெஸ்டர்னுக்குன்னு ஒரு தீம் இருக்குது, ஒரு ஆங்கிள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுறாங்கல்ல. அது ரியலி லைக் கோயன் பிரதர்ஸ். ஆமாம், ஏன்னா பிகாஸ் அவங்கள பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வாய்ஸாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஓ பிரதர் வேர் ஆத்தவ். எக்ஸாக்ட்லி, ஃபேண்டாஸ்டிக். எக்ஸாக்ட்லி. அதில் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் மித்திகலாக கொண்டு போவானுங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆடிசி. அந்த ஆடிசியை தீமாக எடுத்துட்டு ஒரு பிரிசன் கேங்கில் போட்டு சூப்பராக இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அந்த ஏரியா. ஆமாம், கோயன் பிரதர்ஸ் தான் நான் மோஸ்ட் இது. அப்புறம் டேரண்டினோ பல்ப் ஃபிக்ஷன் இருக்குல்ல சார், அது வந்து நான் அதை பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் அது இதை பண்ணியிருக்கானுங்களேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது அப்புறம் அதை ஏன் பண்ணான்னு படித்தேன், அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது நான் 3 கதை சொல்லணும், 3 கதையை கலைச்சிடணும். ஆனால் கலைச்சி போட்டது வந்து ஷுட் ஃபீல் லைக் எ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இது ஒரு சேலஞ்ச் அவனாக வச்சுக்கிறான். அந்த சேலஞ்சை வந்து அவர் அச்சீவ் பண்ணும்போது அது ஒரு ட்ரிப் ஆகுது. அது மாதிரி இப்போ மசாலாங்க நம்ம சேலஞ்ச் வச்சுக்கிட்டா பெட்டர், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையோ ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு அது சின்ன சேலஞ்ச் வச்சுக்கிட்டு அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணால் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த மசாலா படத்தில் வா தருங்கிற மசாலா படத்தில் அந்த ஐடியா தான் வந்து யூஎஸ்பி. ஆமாம், 100% அந்த ஐடியா யூஎஸ்பி. ஓகே, அதை சுற்றி நீங்கள் மசாலா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஓகே. ஐடியா இதை பற்றி என்னென்னு கேட்க மாட்டோம், இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி கேட்க மாட்டோம். பட் நீங்கள் வந்து நாளை கிணறுல அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இதே மாதிரி தான், ஹவு டிட் யூ கெட் ஐடியா ஃபார் சூதுகவும்? சூதுகவும் ஐடியா வந்து சார் ஆக்சுவலாக அது என் ஃப்ரெண்டு சொன்னது. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், நடந்தது என்ன நான், அதில் அருமை பிரகாசம் கேரக்டர் இருக்கும், கருணா கேரக்டர் அதில் இருக்கும். அந்த கேரக்டரை ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறானுங்க. என்ன
கடத்திட்டு போகிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பாவை ஏமாத்துறாங்கிறது கதை. அதுதான் ஐடியா. ஸோ விக்டிம் வந்து அவங்க அப்பாவே ஏமாத்துறது ஃபர்ஸ்ட் ஐடியா. இதுலேருந்து எல்லாமே வந்துச்சு. யூ என்ஜாய் ரைட்டிங்? ஆமாம், குட். ஆமாம், அதுவும் ஆமாம் சார். எனக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து இங்கே இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா, வி டோன்ட் ஹேவ் ரைட்டர்ஸ். டைரக்டர்ஸ் தான் முக்காசி ரைட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு இந்த விஷஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் அவங்க ஹீரோ தேடி போகிறாங்க, ஹீரோ வந்து இந்த டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டை மைண்டில் வச்சுட்டு பின்னாடி எழுதுறாங்க. இந்த ரைட்டிங் கேப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் படம் அடிப்படுது. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணியே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஐம் நாட் நேமிங் நேம்ஸ், பட் தட் இஸ் த ஜென்ரல் இது. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அண்ட் குமார்ராஜ் ஆல்சோ சேம் திங். நான் அவர் கேட்டுகிட்டே இருப்பேன், என்னடா படம் பண்ணுங்க சார் பண்ணலாம் என்ன அவசரம், பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்லிகிட்டே இருப்பார். பட் யூ குமார்ராஜா, ஒரு ஃபியூ பீப்புள் வந்து நிதானமாக எல்லாம் செட் பண்ணி கிளிக் ஆன அப்புறம் தான் நான் வந்து படமே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ஃபீஸிபிள்? டஃப்பு தான் சார். அது ஆக்சுவலாக நான் ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் அனதர் வே தான். நான் வந்து அனதர் வே விச் ஒர்க்ஸ் ஃபார் மீன்னு தான் பார்க்குறேன். நான் வந்து இங்கே ப்ரொஃபஷ்னலாக படம் பண்ணணும்னா வி ஷுட் ஃபைன். நான் பண்ணுற இந்த படம் பாவாஜிர் ஆகட்டும், வந்து இது ஒரு ஜேர்னி மாதிரி சார். இட் இஸ் நாட் இது வந்து எப்படின்னா உண்மையாகவே ட்ராவல் மாதிரி. ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு மேப் கிடச்சிருக்கு, என்ன அந்த மேப்பில் கொஞ்சம் நேரம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் தேடி பிடிச்சி அந்த இடத்த போய் ரீச் பண்ணணுங்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி ஆகிடுது. அப்படி இல்லாமல் உண்மையாக ப்ரொஃபஷ்னலாக இங்கே பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு ஃபைண்ட் ஏ ரைட்டிங்கான வே நம்ம பிடிச்சிக்கணும். அதாவது ரொம்ப பழைய ஸ்ட்ரக்சர் நான் தான் என் அசிஸ்டன்ஸு நான் ஸ்டோரி வைஸ் நான் எங்கே பேசினாலும் லெக்சர் பண்ணாலும் இதுதான் பேசுவேன் சார். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கூட ஆரம்பிக்கும் போது நான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கேன் ஸ்டோரியிலேருந்து. ஸோ த ஜேர்னி இஸ் தேர். அதில் நீங்கள் ரைட்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேறு கேரக்டர் வச்சுக்கோ, வேறு லே அவுட் வச்சுக்கோ. நீங்கள் இப்போ சொன்னீங்களா ஒடிசி எடுத்து, தட் இஸ் எ பெட்டர் வே டு டூ ப்ரொஃபஷ்னலி அப்ரோச் சினிமா சார். ஆர் ஆல்சோ அட் த சேம் டைம் டூ குட். தட் இஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் கதையை எடுத்துட்டு, ஆமாம், அதில் நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி அது வேறு மாதிரி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னா நீ ஸ்ட்ரக்சரை நீ கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா சார், அதில் வச்சுன்னா இஃப் யூ ஹேவ் டைம், இஃப் இட்ஸ் ஹாபி யூ கேன் டூ தட் சார். நீங்கள் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ளோர் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சும் போகலாம். அது ஒன்று. இப்போ ப்ரொஃபஷனலாக நீ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுங்கும் போது என்னென்னா, யூ ஷுட் ஹேவ் மெத்தட் டு அரைவ். அந்த மெத்தடை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஷேக்ஸ்பியரே வந்து சொல்லுவாங்க, கிளாசிக்கலான அதுக்கு முன்னாடி இந்த ஃபோக் டெய்ல் ஸ்டோரிஸ் எடுத்து பண்ணாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ஸ்ட்ரக்சரை வச்சுக்கோ. நீ திங்க் அபவுட் ஸ்ட்ரக்சராக, கதையோட ஸ்ட்ரக்சரை எடுத்து யோசிக்க ஆரம்பிங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட 1000 கதை இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல சார், நம்ம 6 ஆர்டைப் தான் இருக்குது, 6, 7, 9 தான் இருக்கும் ஸ்டோரி டைப், 7 தான் இருக்குங்களா. ஸோ அது ரொம்ப ப்ராடர் சென்ஸு. நான் அதுக்கு அடுத்தது சொல்கிறேன். தேர் ஆர் இப்போ கிரேட் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுலேருந்து ஹாலிவுட்டில் இருக்குது, நாவல்ஸ் எடுத்துக்கோ, அந்த கதையை பாரு, அதுலேருந்து ஸ்ட்ரக்சர் இன்ஸ்பயர் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சரில் 1000 கதை பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் நீ எதை சொல்கிறீங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அபூர்வ சகோதரர் சொன்னீங்கல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? அது ரொம்ப ஆர்டினரி ரிவெஞ்ச் ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் தான். தட் இஸ், எங்கள் அப்பாவை நீ கொண்டுட்ட, நான் உன்னை கொல்ல போகிறேன், அதுதான் வந்து கதை. அண்ட் என்ன வந்து, ஸோ அதில் கமல் என்ன ஆட் பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பாவை நீ கொண்டுட்ட, என்னையும் நீ வந்து இந்த மாதிரி ஆக்கிட்ட, அதனால நான் வந்து கொல்ல போகிறேன். ஆனால் நான் சர்க்கஸில் இருக்கேன், அதனால சர்க்கஸ் மூலமாக கொல்ல பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தட் இஸ் ஒரு ஆர்டினரி லைன் எடுத்துட்டு அதில் யூ கீப் ஆடிங் யுவர் ஆர்டினரி லைனுங்கிறது இல்லை. உனக்கு பிடிச்சி இப்போ அடுத்த ஒரு கதை பண்ணியிருக்கேன் சார். அது ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான கதை, ஒரு ஃபேமஸான படம், எனக்கு பிடிச்ச படம். சரி, அதை பற்றி ஸ்டடி பண்ண போனால் அந்த கதையே வந்து பழைய நாவலில் இருந்து இன்ஸ்பயர் ஆனது. அதுலேருந்து 3 நேம் சொல்ல வரல, பெரிய டைரக்டர்ஸ் 2 பேர், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் 2 பேரும் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த பழைய நாவல் தான் சோர்ஸு, அதில் தான் இந்த 2 மாஸ்டர்ஸையும் இன்ஸ்பயர் தெரியாது. பட் ஆனால் ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் இந்த கதையும் அந்த கதையும் பேரலாக இருக்கே நான் யோசிப்பேன். இந்த கதையும் அந்த பார்த்தா 2 பேரும் ஒரே இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நானும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வந்து ஜாப்பனீஸ் ஃபிலிமும் அந்த இங்கிலீஷ் ஃபிலிமு, இப்போ நான் எடுத்தேன்னா தமிழ் ஃபிலிம், இது 3மே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு கதையாக இருக்கும்.
அது இன்னும் சொல்லப்போனால் ரைட்டர்ஸுக்கு மட்டும்தான் அது ஒன்றுன்னு தெரியும், மிச்சவங்களுக்கு அது தெரியாது. அப்படி தான் இருக்கணும். மிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ நீ சொன்னாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிலதான் சொல்லியிருப்பேன். நான் அந்த சூதுகமில் வந்து அந்த இது அந்த ஹெலிகாப்டரில் பேக் தூக்கிட்டு போகிற சீன் நான் ஷார்ட் ஃபிஷ்ஷோட சீன்னு சொல்லுவேன். ஷார்ட் ஃபிஷ்னு ஒரு படத்தில் வந்து அதுதான் அந்த சீன்னு சொல்லுவேன். ஆனால் அது எதுவும் சம்மந்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரைட்டருக்கு அது ஒன்று தான். அது ஒரு ஐடியா டெக்னிக்குன்னு சொல்லலாம்ல சார். ஸோ நான் அப்படி தான் சொல்கிறேன். அது ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி ஸ்பேஸ் அப்ரோச் பண்ணுவாங்களோ அதுமே அப்ரோச் பண்ணி கதையை ஸ்டடி பண்ணி அதில் உனக்கு ஆதாரமாக ஏதோ பிடிச்சிரும். அது போன அந்த கதையோட போன டைரக்ஷன் அதெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு யூ சேஞ்ச் த ஹோல் செட்டப், சேஞ்ச் த ஹோல் திங். அதில் அப்படி பண்ணும்போது என்னன்னா யூ குட் சம்டைம்ஸ் மேக் சம்திங் ஈவன் பெட்டர் தென் தட். அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. ஸோ தட் இஸ் எ குட் வே டு டூ ப்ரொஃபஷ்னலி. லைக் ஒரு டயத்துக்குள்ளே இப்போ நான் ஒரு 8 monthsக்குள்ளே அது அப்படி எப்படி பண்ணாலுமே சார் 8 to 9 months அட்லீஸ்ட் 1 year ஃபார் அ ஸ்டோரி இஸ் குட். நான் 1 yearங்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 8 months வந்து அட்லீஸ்ட் 6 months எடுத்துக்கிட்டால் டீசெண்டான கதை வந்துடும். அதுக்கப்புறம் குட் சார் அந்த கதை வச்சு பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போது இந்த கதை வாவா தேரு இது வந்து நீங்கள் கார்த்திகிட்ட சொல்கிறீங்க. வாட் இஸ் வாஸ் ஹி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? ஆமாம். Okay. யூ ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கு. Okay. ஆனால் நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். என்னென்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இது கரெக்டாக கிளிக் ஆகலைனால எனக்கு அப்படின்னு சொன்னார். கரெக்ட் வே. அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுன்னா சார் அதுதான் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நான் இதில் சிலது இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஷன் ரொம்ப தேவையில்லாத படங்கள்லாம் பார்த்து அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கதையிலையும் எக்ஸ்போஷன் கம்மியாகும். அதாவது சொல்ல வேண்டிய தகவலாம் சொல்லாமே படம் பண்ண பார்ப்போம். சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்தா இன்னும் அதை கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும் படம். இல்லை நம்ம கொஞ்சம் க்ளோஸ்டாக பண்ணி அந்த மாதிரி படத்தை ரசிக்க ஆரம்பிச்சா நம்மள அறியாமல் நம்ம ரைட்டிங்கில் அது வர ஆரம்பிக்கும். அது ஒரு ரிஸ்க்கு. அது நடந்துச்சு ஃபஸ்ட்டு டிராஃப்டில். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 2-3 பேர்ட்ட கதையை கொடுத்து என்னென்ன உனக்கு புரியல அப்படின்னா இல்லை என்னென்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இது எப்படி வரும், அவங்க என்ன கேட்பாங்கன்னா இதாக கேட்பாங்க, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தேவன்ஸே இது தப்புன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. இது எப்படி நடந்துச்சு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓ அப்போ நான் அந்த தகவலை முன்னாடி கொடுக்கல அப்படின்னு தெரியுதுன்னு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணேன். அது கொரோனா டயத்தில் தான் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு ரவுண்டு காதி சார் நான் நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். படித்து பார்த்தோன்னா ஒரு கிளிக் ஆனிச்சு. அப்புறமா நடந்துச்சு. ஒரு ஆக்டரால் இந்த ரோலுக்கு பிகாஸ் சூதுகவும் சரி காதலும் கடந்து போகவும் சரி தே ஆர் மோர் கேரக்டர் பேஸ்ட் மூவிஸ். ஐ வாண்ட் சே ஹீரோ பேஸ்ட் மூவிஸ். வாட் விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்லலாம். இதை நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தா இந்த அவரோட லுக்கை பார்த்தா எல்லாமே ஒரு ஹீரோ மாதிரி இருக்குது. ஸோ ஹவு மச் டஸ் அ ஹீரோ பிரிங் டு ஒரு மசாலா மூவி? அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அவங்க கொண்டாடணும் அவங்க சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் இது கூட ஹீரோ ஃபிலிம் இது இன்னும் ஸ்டார் பேஸ்டு ஃபிலிம்னா ஃபுல்லாகவே ஸ்டார் தான். அது ஸ்டார் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாம் இருக்கும். பட் இதில் வந்து இது ஒரு ஹீரோய்க்கான ஃபிலிம்மு. ஃபார்ச்சுனேட்லி இதில் இவரை ரொம்ப ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில எபிசோட்ஸ் இருக்குது. அந்த எபிசோட்ஸை வந்து ஆக்ட் பண்ணி தான் எழுத முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த எபிசோட்ஸில் என்ன தேவைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். பட் ஆனால் அது சஃபிஷியண்ட்டாக கிடையாது. அப்புறம் காதி சார் வந்து இது டைலாக் ஒர்க் ஆகுதுன்னு கேட்பேன். ஒரு ஒர்க் ஆகலை அப்படி சொல்ல அப்போ நாங்கள் கேரவனில் உட்காந்துட்டு அவர் நடிச்சு பார்ப்பார். பார்த்துட்டு இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவோம். அப்போ எது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் நாங்கள் 4-5 ஆப்ஷன் த்ரோ பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணி ஸோ சில எபிசோட் 4-5 எபிசோட்ஸ் இருக்குது. அதுதான் படத்தில் ஹைலைட்டும் கூட. அது எல்லாமே சொல்லப்போனால் காதி சார் எழுதுதுன்னு சொல்லலாம். அது நடித்து எழுதணும். இந்த படத்துக்கு அந்த மாதிரி அவரோட ரோல் தேவைப்பட்டுச்சு. யார் வந்திருந்தாலும் இந்த படத்துக்கு அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நடித்து பார்க்கணும். அதை அஃப்கோர்ஸ் ரைட்டரே நடித்து பார்த்து எழுதணும். பட் நான் அதை அப்படி பண்ணலை. எனக்கு அதுக்கு நான் இன்னொன்று டயர்டாயிட்டேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. ஸோ அதனால் ஆர்டிஸ்ட்டே கொடுத்துட்டு அந்த பொறுப்பை நடித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இதில் அவரோட ரோல் தேவைப்பட்டுச்சு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்ஜிஆர் படம்னா எது சார்? நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் கிடையாது சார். ஏன்னா நான் வந்து ஒரு ஐடியாவை எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக அட்மையர் ஆரம்பிச்சு. ஏன்னா எம்ஜிஆர் படம் நான் வந்து எனக்கு வந்து அன்பேவா அப்புறம் வந்து அடிமைப்பெண் இதுதான் நான் கான்சியஸாக நல்லா ஃபுல்லாக உட்காந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்து நான் ரசித்த படங்கள். மிச்சதெல்லாம் வந்து நான் கிளிப்ஸாக பார்த்து ஸ்டடி பண்ணுற மாதிரி பார்க்குறது தான் வந்து மிச்சதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல.
அது தவிர்த்து இன்னொன்று என்ன சார், அனக்டோட்ஸ் அவங்க லைஃப்பில் இருந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு யாராச்சும் சும்மா மீட் பண்ணால் ஒரு கதை சொல்லுவாங்க சார். நம்ம ஒரு பெரிய பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எனி ஃபீல்டு, எனி பொலிட்டிஷியனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை எனி ஃபீல்டு, ஒரு ரிவல்யூஷனரியாக இருக்கலாம். நம்ம அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்னா ஒரு 10 இன்சிடென்ட் தேரும். யாராக இருந்தாலும் அவர் இந்த கதை கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்புறமா அப்படி நிறைய பேர் அந்த கதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுன்னா அப்புறம் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் செட் ஸ்டோரிஸ் முடிஞ்சிருச்சு. இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார், வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அன்பிலீவபிள். எனக்கு வந்து ஒரு லாஜிக்கே புரியல. அதாவது நான் வந்து ரொம்ப காட்ஃபாதர் ஃபேன், மரிய புசோ காட்ஃபாதர் ஃபேன். என்ன காட்ஃபாதர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, இந்த இவரை பார்த்தா இவர் யார் அவர், அதாவது காட்ஃபாதரோட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆனால் எப்பிக்காக இருக்குது. அதாவது டெய்லியே 2 மாஸ் சீன் நடந்தால் தான் அது பண்ண முடியும். லைஃப் முழுக்க அவர் 40ல் தான் ஒரு பிச்சுக்கிட்டாரு, அதுக்கு மேலே பிகம் பிக். டெய்லி 2 மாஸ் சீன் அவர் லைஃப்பில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இட்ஸ் அன்பிலீவபிள். படத்தில் இல்லை, அவர் ரியல் லைஃப்பில் அப்படி அட்மையர் ஆக ஆரம்பித்து வாவ் செம்ம ஹியூமனாக இருக்காருன்னுங்கிறது ட்ரிப்பு. படத்தில் வந்து நான் இவ்வளோ தான், இந்த 2 படம் ஃபேவரெட்டு. அப்புறம் நான் வேறு மாதிரி ஃபிலிம் மேக்கராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஆர்டிஸ்ட் மாதிரி. எப்படின்னா அவரோட ஃபிசிக்கல் மூமெண்ட்லாம் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, விச் அந்த மாதிரி நான் முன்னாடி பார்க்கல. த வே இ மூவ்ஸ்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் சும்மா ஒரு போஸ்ட் இப்படி நிற்கிறாரு வச்சுக்கலாம், அது பண்ணவே முடிய மாட்டேங்குது, அதை ரீக்ரியேட் பண்ண முடியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலாக இஸ் சம்திங் எல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி சொலமோ சுற்றுறதுமே ஒரு படம் சார், தாயை காத்து தானேன்னு நினைக்கிறேன் சார். அந்த படத்துக்கு பிகினிங் பார்த்தீங்கன்னா அதில் தானே அந்த இந்த பாட்டு வரும், பாரப்பா பழனி அப்பா. அப்படியே அதோட நான் பிகினிங் தான் சொல்கிறேன். பிகினிங் டைட்டிலில் வந்து ஒரு மாட்டுவண்டி ஓடும் சார், ஃப்ரெஞ்சு படம் மாதிரி இருக்கும் சார், சைலண்ட்டு. அதுக்கப்புறம் சாரி அதுக்கு மியூசிக் இருக்கும், ஆனால் எப்படி ஃபாலோ பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல, மாட்டுவண்டி வேகமாக ஓடிட்டு கூட ஃபாலோ பண்ணி எடுத்துருப்பாங்க அந்த ஷாட். அது முடிஞ்ச ஒரு ஃபைட் வரும் சார். அந்த ஃபைட்டு வந்து ஃபுல்லாகவே பிஜிஎம் கிடையாது, சைலன்ஸு. இவர் செலமா சுற்றுறாரு, யாரும் நல்ல டைரக்டர் சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மூமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி சுற்றி வர்றது, நிற்கிறது, வந்துட்டு வைக்கிறது, ஏன்னா அந்த சைலன்ஸ்லாம் சேர்த்து அதை ரொம்ப அப்சர்வ் பண்ண வைக்கிது, அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் நான் முன்னாடி ஆடியன்ஸை பார்க்குறோம்ல, நம்ம இப்படி சொல்கிறேன் சார், நம்ம எம்ஜிஆர் சார் அப்படிங்கிறத ஆர்டிஸ்டாக நம்ம ஒரு வச்சுருக்கோம்ல மைண்டில், அது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக வேறு லென்ஸில் பார்த்தா இஸ் சம்திங் எல்ஸ், இஸ் டூ ஃபன். ஃபிலிமில் வந்து இஸ் டூ ஃபன். நம்ம அவர் அவ்வளோ ஃபன்னாக பார்த்ததில்ல, பயங்கர ஃபன்னு, பயங்கர பண்ணு, பயங்கர ஃபிசிக்கலு. அதுதான் இதில் டேக்கவே எனக்கு. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது இந்த படத்தில் நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, நீங்கள் ஒரு 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 கோர் ஐடியா வச்சுட்டு அதை சுற்றி மசாலா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்த கோர் ஐடியா வந்து எம்ஜிஆரோட லைஃப்லேருந்து கொஞ்சம் எடுத்த இன்சிடென்ட்ஸா? இல்லை. ஓகே. எம்ஜிஆரோட அந்த வகையில் ஐ வாண்ட் டு சே திஸ். என்னென்னா சார், நான் வந்து எம்ஜிஆரை பர்சனலாக அப்ரோச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் அவரோட, ஏன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் சைட் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது, நிறைய பேருக்கு விமர்சனம் இருக்கலாம் அவர் மேலே, சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போகல. ஃபிலிம் இமேஜ் தான் எனக்கு. ஃபிலிம் இமேஜ் வந்து இவ்வளோ சிம்பிளாக கிளாரிட்டியோட, குழப்பமே கிடையாது. அதாவது அம்மாவை மதிக்கணும், ஏழைக்கு உதவணும், நல்லவனாக இருக்கணும், இவ்வளோ தான். இந்த மாதிரி அதாவது எளியவங்களுக்கு வந்து துன்பம் வந்தால் போய் காப்பாற்றணும், என்ன தர்மத்துக்கு நிற்கணும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரூல்ஸ் தானே தவிர. ஸோ இதில் காம்ப்ளெக்சிட்டி கிரே எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக கிளாரிட்டியோடு இருக்குது. எனக்கு அதுதான் இதில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹீரோயிசமாக இதாண்டா ஹீரோயிசம், இதை பிடிச்சி உள்ளவை வச்சு அதில் வந்துட்டோம். அண்ட் அனதர் திங், அவருக்கு பயங்கரமான மியூசிக் அண்ட் லிரிக்கல் சென்ஸ். அவரோட படங்கள் எந்த படம் எடுத்தாலும் ஹிட்டோ ஃப்ளாப்போ அந்த பாட்டெல்லாம் எப்படியாவது பிச்சுக்கும். ஐ எம் லைக் அமேசிங், லைக் அவ்வளோ கன்சிஸ்டன்ட்டாக. அப்புறம் ஒரு ஸ்டான்லி குப்ரிக் படம் 2001 ஸ்பேஸ் ஒடிசிலாம் பார்த்துருக்காங்க சார், நல்ல டைரக்டர் வேறு. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் யார் எம்ஜிஆர் எப்பயுமே இது ரெண்டுமே டோட்டல் ஆப்போசிட்டாக பார்ப்பேன் சார். ஸ்டார் குவாலிட்டி ஆக்டர்ஸ் இது ஒரு சைடுனா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, டிரெக்ஷனு ஃபிலிம் மேக்கிங் இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக பார்ப்பேன். இந்த 2 எக்ஸ்ட்ரீமே மீட் அவுட் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து சம்திங் எல்ஸ். டைரக்ஷனுமே இஸ் குட் டைரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உலகம் சற்று பட் ஆனால் வித் குட் சென்ஸ், இ நோஸ் எவ்ரி திங், எல்லாத்துக்குள்ளேயுமே அவரால் போயிட்டு வர முடியுது. அது நல்ல ஃபிலிம் மேக்கிங் சென்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டையுமே பிரிட்ஜ் பண்ணுறாருன்னா அப்போ சம்திங் எல்ஸ்ன்னு தோணும் எனக்கு.
இப்போது வாட் இஸ் நலன்ஸ் டைரக்டோரியல் சென்சிபிலிட்டின்னு நான் கேட்டேன்னா என்னன்னு சொல்லுவீங்க? சார் நான் ஐ கீப் இவால்விங் சார். நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து சூதுகம் பண்ணும்போதும் சரி, அந்த டைம்லலாம் வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஆஸ் எ ப்ராப்பர் ரைட்டர். நான் நல்லா எழுதிட்டு அதை போய் ஷூட் பண்ணுவேன். இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்து ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபிலிம் மேக்கிங். ஃபிலிம் மேக்கிங்கை எக்ஸ்பீரியன்ஸாக இதில் ஒன்று கொடுக்க முடியும்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ தான் போகிறேன். நான் ஃபில்ம் மேக்கிங்னா நான் கிராஃப்ட் சொல்கிறீங்களா? கிராஃப்டில். ஓகே. கிராஃப்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் என்னோடய ஜானராகவும் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, என் ஸ்கூலாக ஐடென்டிஃபை பண்ணுறது டார்க் காமெடி தான். ஸோ அதில் தான் போகிற ஐடியா இருக்குது. ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஸ்டோரிஸ் தான் சார் ஐடியா. ஏன்னா அப்புறம் நான் என்ன பார்க்குறேன்னா, நான் ரொம்பலாம் அது எனக்கே தெரியல, வரையறை வச்சுக்கணுமா, நான் ஹேவ் டு அவேராக நான் கிராமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் எப்படி நான் அதை வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், என்னை ரூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, த திங்ஸ் ஐ லைக் நோ தட் வில் டிஃபைன் ஹூ ஐ எம் பார்க்குறேன். ஸோ நான் அதை நான் தேடி பிடிச்சி நான் ரசிக்கிற மியூசிக் ஆகட்டும், நான் ரசிக்கிற புக்ஸ் ஆகட்டும், அதில் நான் ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த ஏரியாவுக்குள்ளே நான் சுற்றும் போது அதெல்லாம் சேர்ந்து என்னோடய படங்களை உருவாக்கணும்னு எனக்கு ஐடியா. வாட் இஸ் தி ஃபேவரட் புக்? இது கேப்ரியல் கார்சியா மார்கஸ். அப்புறம் வந்து எனக்கு இப்போ யுவன் சந்திர சேகர்னு சொல்லிட்டு அவரோட புக்ஸு. ஏன்னா அவங்களாம் ஒரு ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. முன்னாடி லாசாரா கதைகள் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அது எல்லாம் மீதியெல்லாம் மேஜிக்கல் ரியலிசம் சார். இந்த ஜோன் செம்ம. ஏன்னா அதாவது ஃபேண்டசியிலேருந்து போனால், இப்போ நீங்கள் சூதுகம்னா சின்ன ஒரு எலிமெண்ட் ஃபேண்டசி இருக்குல்ல, ஒருத்தன் டோரை திறக்கிறது அப்படின்றக்குள்ள. ஸோ அதுலேருந்து அடுத்தது போனால் மேஜிக் ரியலிசம் தான் போக முடியும். ஸோ அதுக்குள்ளே போகிறோம், அதுக்குள்ளே கொஞ்சம் டார்க் காமெடி சேர்த்து விட்டா நாங்கள் உள்ளே வந்துடுவோம். சோழன் பிரதர்ஸ் கூட அந்த ஜோன் தானே சார்? யா எக்ஸாக்ட்லி. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்னா? நான் கோக் ஸ்டுடியோ பாகிஸ்தான் ஜாலியாக இருக்கும். அப்புறம் அனிருத், எங்கால், சந்தோஷ் எல்லாரையும் தான் இதில் சந்தோஷ்க்கு ஏதாவது இது கொடுத்தீங்களா? ஏதாவது இப்போ நான் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலில் ஒரு படம், ஐ மீன் அவர் அட்லீஸ்ட் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மியூசிக் வேணும்னு ஏதாவது சொன்னீங்களா? நம்ம ஒரு பாயிண்டர் கொடுக்கல. நான் அப்படியே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் இல்லை சார். அதான் இது ஒரு மசாலா தலைவா, அப்படி தலைவா, இப்படி தலைவா, என்ன நான் வண்டியே பேசுவேன். அவர் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு நான் சந்தோஷ் வேணான்னு பார்த்தேன். ஏன்னா அது வந்து மசாலா படம். ஏன்னா எனக்கும் சந்தோஷக்கும் ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்குது. இந்த டார்க் காமெடியில் ஒரு என்ன சொல்கிறது, வந்து கரெக்டான வார்த்தை என்னென்னா அப்சர்டு தனம் எங்கள் ரெண்டு பேர்ட்டுமே கொஞ்சம் இருக்குது, குவர்க்கியும் இருக்குது. இதில் அது வேண்டாம், கொஞ்சம் நல்லா கிளாசிக்கலாக மசாலாவாக போகணும்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னால் நானே அது பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் பண்ணார். ஸோ நான் ரொம்ப பாயிண்டர்ஸ் கொடுக்கல சார். நான் இப்போ கொஞ்சம் பாயிண்டர்ஸ் கம்மி பண்ண தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இனிமேலாம். ஏன்னா அவரே ஆக்டர்ஸ்க்கு பாயிண்டர்ஸ் கொடுப்பீங்களா? நான் பார்த்துட்டு தான் கொடுப்பேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுப்பேன். ரெண்டாவது எனக்கு என்னென்னா ஏதாவது நடக்குமான்னு பார்க்க ஆசை. அவங்க எப்படி இந்த சீனை பார்க்குறாங்க, அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்புறம் நல்லா இந்த சொல்கிறோம்ல காம்ப்ளெக்சிட்டி, கலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் மூலயமாலாம் அலோவ் பண்ணுற, ஓப்பனாக இருக்கிற மூலயமா ஓப்பன் ஆகுதுல படம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது காதலும் கடந்து போகும் வந்தப்போ ஐ திங்க் எல்லாருமே வந்து சூதுகம் மாதிரி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி கொஞ்சம் போனப்போ வாட் அட்ராக்டட் யூ டு தட் ஸ்டோரி? சார் இட்ஸ் வெரி சிம்பிள். நோ சார், யாருமே சார் ஒன்று எனக்கு அப்படி எழுத வராது. எனக்கு காதலும் கடந்து போகும்போட ஒரிஜினல் இருக்குல்ல, அதுமாதிரி எழுத வராது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இவ்வளோ சிம்பிளாக யாரும் படம் பண்ண மாட்டாங்க. அதனால் அதில் ஒன்றுமே இருக்காது சார், ரொம்ப சாதாரணமாக இருக்கும்ல. அவ்வளோ சாதாரணமாக படம் இங்கே பண்ணவே மாட்டாங்க. அதனாலையும் இந்த ரெண்டும் தான் அட்ராக்ட் ஆனிச்சு. பட் அது வந்து அப்புறமா தோணுச்சு, இன்னும் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு அது சில வேலைகள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு படத்தோட எண்டில் தான் புரிஞ்சு. பட் ஆனால் அது பட் ஆஸ் இட் இஸ் ஐ எம் குட். அந்த படம் ஒரு இது கொடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அதை ஃபைனான்ஷியலாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இன்னும் கொஞ்சம் லவுடராக இருந்துச்சுன்னா ஃபன்னு காமெடி அதில் இருக்குது சார். ரொம்ப சட்டிலாக இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கும்ல.
இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா அங்கங்கே சில மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஏற்றிருந்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சுன்னா சில மூமெண்ட்ஸ் வந்து இவுடாவ் இது இருக்குல்ல 400 அப்படி தான் இருக்குல்ல அந்த மீட்டருக்கு பக்கத்தில் வந்திருக்கும். பட் ஆனால் இந்த எசன்ஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ அது வந்து ஒரு இதுதான், அது நம்ம ஹோப்ஃபுல்லி நடந்துருச்சு. அதனால் அப்புறம் இவ்வளோ பேருக்கு அது டியரஸ்ட் ஃபிலிமாக இருக்குது. நிறைய பேருக்கு அது ரொம்ப நிறைய பேர் சூதுகமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்கிட்ட. ஸோ காது மனது ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படியா ஓகே அடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏன்னா முன்னாடி நான் எல்லாத்தையுமே அது ஓகே தலை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லுவேன். யார் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஓகேங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லுவேன். அப்புறம் தான் ஒய்ஃப் சொல்லி அப்படி சொல்லாத, அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்குது, நீ வந்து அது மட்டம் தட்டும் அப்படி சொல்லாதுன்னு சொல்லி நான் அப்புறமா அது சொல்கிறதில்ல, தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிடுவேன். அப்புறம் ஒன் மோர் திங் சார், இது இப்போ சொல்ல மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் கேட்டிங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு, சிட்டி லைட் ஸ்ட்ரக்சரும் இதுவும் ஒன்று, காதல் கடந்து போகும் ஒன்று. இது தெரிஞ்சுருந்தால் நான் ரீமேக் ரைட்ஸ் கூட வாங்கியிருக்க மாட்டேன். பிகாஸ் அது ஓப்பன் காப்பி ரைட்ல சாரி நாங்கள் கொரிய இதுலேருந்து வாங்கினோம் ரைட்ஸு. பட் ஆனால் யோசிச்சு பாருங்க சார், ஃபேசினேட்டிங்கில் சிட்டி லைட்ஸ் தான் காதல் வந்து போகும். ஸோ அந்தளவு தட் இஸ் குட் வே டு அப்ரோச் ஸ்டோரிஸ்ன்னு நினைக்கிறேன். ரைட் சாப்டர்லேருந்து எங்கேயோ போய் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது ஆஸ் அ ரைட்டர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 விதத்தில் ஐ வாண்ட் டு சி. ஒன் ஒர்க்கிங் வித் சுந்தர் சி, தீயா வேலை செய்யணும் குமார். ஒன் ஒர்க்கிங் வித் குமார் ராஜா ஃபார் சூப்பர் டீலக்ஸ். இது ரெண்டும் எப்படி ஹவு டிட் இட் சேலஞ்ச் யூ ஆஸ் அ டைரக்டர்? பிகாஸ் நலன் சுந்தர் சினா எனக்கு அந்த காம்பினேஷனே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ ஹவ் வாஸ் தட்? சார் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து அவருக்கு பிடிச்சிது. சுந்தர் சார் ரொம்ப அவர் ஜீனியஸ் எந்த வகையிலனா ரொம்ப நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவார். ஆக்சுவலி அப்போவே சா சோல் கிச்சன் நம்ம நினைக்கிறோமா இல்லை, ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை நல்லா ரசிச்சு பார்ப்பார். சோல் கிச்சன்லாம் அவர் ஃபத்தேகன் படம்லாம் அவர் பார்த்துட்டு அதை பற்றி நான் பேசியிருந்தோம். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டெலிபரேட்டாக ரொம்ப சிம்பிளாக ஸ்லாப்ஸ்டிக்லாம் கலந்து அழகாக படம் எடுக்கிறாரு தவிர, அவரால் இல்லை வேணும் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும். பட் ஈ ப்ரிஃபர்ஸ் டு டூ திஸ், அதனால் பண்ணுறாரு. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே அவர் கர்ணா தான் டேரக்ட்னு நினச்சிட்டாரு. கூப்பிட்டு கர்ணாவை பேசிட்டு இதெல்லாம் பண்ணால் அப்புறம் இல்லை டேரக்டர் ஒரு கேங் இருக்குன்னா எங்களை கூப்பிட்டு எங்களை பேசிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் உட்கார வச்சார். கலகலப்பு டிஸ்கஷனில். ஆனால் நாங்கள் வேலைக்கு ஆகலை. எங்களுக்கு வந்து ஏன்னா அந்த மீட்டிங் ரொம்ப பிடிச்ச படம். அஃப்கோர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆல் டைம் ஃபேவரட் தான் எனக்கும். ஆனால் எங்களெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல உள்ள. அப்புறமா அவர் புரிஞ்சுக்கிட்டார் இவங்களுக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தார். அந்த கதையோட ஐடியா வந்து அந்த லவ் குரு மேட்ரு இருக்குல்ல, லவ் குருன்னு கூட ஆமாம் லவ் குரு ஒருத்தர் வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்காக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஒருத்தர் இருப்பான். அவன் இந்த மாதிரி லவ் குருட்ட போயிட்டு ட்ரெயின் ஆகி வந்து ஒரு மன்மதன் ஆவார், ஒரு கேசனோமே ஆகிறான். அவன் வந்து அந்த பொண்ணோட தங்கச்சியே லவ் பண்ணிடுறாங்கிறது தான் இந்த ஐடியா. இதை கொடுத்தாரு, இதை உங்கள் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லிட்டு விட்டுட்டார். எங்கள் டீம் நாங்கள் வச்சுக்கிட்டு ஜாலியாக பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து உங்கள் ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு ஐடென்டிஃபைட் இந்த கேங் ஜாலியாக பண்ணுறானுங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினார். பேசி இருந்தோன்னா அவருக்கு ஒர்க் ஆனிச்சு. சரின்னு சொல்லி அவரோட கதையை கான்ட்ரிபியூட் பண்ண சொன்னார். நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, எங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் பண்ணோம். அதனால் வந்து நீ வா, நீ உனக்கு இது வராது, உனக்கு வேற ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுன்னு சொன்னார். அது நாங்கள் கர்ணா ஃப்ரெண்டு பிரபு சீனு எல்லாம் உட்காந்து அந்த கதையை பண்ணோம். அதான் தீயா வேலை சுமார் அதை எழுதி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நல்ல பே பண்ணது எங்களுக்கு அவர் தான். ஓகே சினிமாவில். அது எந்த வருஷம் வந்தது? 2012 சார். எண்டு சூதுகம் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓ ஓகே. அந்த படம் அவர் கொடுத்துட்டு நான் சூதுகம் டைரக்ட் பண்ண போகிறேன். நைஸ். இது குமாரராஜா அதுக்கப்புறமா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் அதுதான் நம்ம பிகாஸ் அவர் வந்து எப்படின்னா இந்த 4 எபிசோட 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவரோட ஐடியா. நம்ம எல்லாருமே ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். நீங்கள் இருந்தீங்களா அதில்? யா. அது 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 ஒன்றும் இல்லை சார், கொடுத்தாரு சார். கொடுத்துட்டு எனக்கு நல்ல டைம் ஒரு 2 months எடுத்துக்கிட்டேன். அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சொல்லுங்க அவர் என்ன கொடுத்தாரு? ஃபுல்லாக என்ன கொடுத்தாருன்னா இந்த மாதிரி 4 பசங்க இருக்காங்க அந்த இல்லை அந்த லைனை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே ஸ்டேஜிங்கும் டயலாகும் தான் எங்களோடது. ஐடியாலாம் இருக்குது. அதாவது 4 பசங்க இருக்காங்க, அவனுக்கு வந்து டிவி உடைக்கிறது, ஒரு டிவி உடைச்சு நான் 2ஆக உடைச்சேன். ஒரு டிவி உடைச்சிருவானுங்க, ஏதோ நடந்துடும், ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பானுங்க, எல்லாம் பண்ணுப்பானுங்க, ஒரு வீட்டுக்கு போவாங்க, ஏலியன் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டாரு.
ஸோ இப்போ வந்து அது எழுதி கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து சார் இதான் சொல்கிறேன், இது லைன் கொடுத்தாச்சு. இப்போ சீனா ஹேவ் டு ப்ளே, நான் எழுதணும். அந்த 4 பேர் யார் யார் என்ன பேசிப்பானுங்க, என்ன படம், அந்த இந்த படம் வாங்குவானுங்க, பிட்டு படம் வாங்குவானுங்க, அந்த அவங்க அம்மா பேசுவாங்க. அப்புறம் வந்து அதுவும் கொடுத்துட்டாரு. அது அஃப்கோர்ஸ் அதான மெயின், அது கொடுத்துட்டாரு. அவங்க அம்மா இருப்பாங்க, ஷாக் ஆவாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டாரு. பட் அது என் வெர்ஷனில் வரல, என்னோடதுல வந்து இவங்க தான் இருப்பானுங்க. அம்மா பார்க்குறது என்னோட தான் இருந்துச்சு. ஆமாம், அதுவும் நான் தான் எழுதினேன், கரெக்டு எழுதினேன். அப்புறம் அந்த ஏலியனுக்கு வாய் மூடி போகும், அதெல்லாம் வச்சு எழுதி கொடுத்தது மட்டும் தான் என்னோடது. டைலாக்ஸும் ஹவு இட்ஸ் காட் பிளேடு இருக்குல்ல, அது மட்டும் தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் சார். அதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. How long did it take? சார் அதில் இங்கே ஐடியாஸ்லாம் தேவைன்னு தெரியும்ல, அது இன்னும் கொஞ்சம் என்னென்னமோ தேவைன்னு தெரியும். ஒரு மாதம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். இருந்துட்டு ஓரளவு 2-3 நல்ல ஐடியாஸ் ஃபிக்ஸ் ஆனோன்னா எழுதிட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, தட் இஸ் ஏதோ ஒரு கதையை வந்து நீங்கள் அந்த எண்டிங் கிடைக்கல, விஜய் சேதுபதிக்கான கதை. அப்புறம் 10 வருஷத்துக்கு கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அப்படியே இருந்தீங்க, எண்டிங் கிடச்சிதுன்னு. ரைட்டிங் இஸ் இட் ஜென்ரலி லைக் தட் ஃபார் யூ? தட் இஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ நம்ம அதை நோக்கியே அதை போயிட்டு இருந்தால் சில சமயம் அந்த ஐடியா வராது. பட் அதுலேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ திடீர்னு வந்து அந்த ஐடியா வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த படம் அப்படி நினைச்சு சார், நாட் நெசசரி. இப்போ அடுத்து ஒன்று பண்ணியிருக்கேன், நான் சொன்னேன்ல, இங்கிலீஷில் வந்து ஜாப்பனீஸில் வந்துருக்கு, அதை ஸ்ட்ரக்சர் எடுத்து போகணும். அது ரொம்ப வேறமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு ஸ்ட்ரக்சர், அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணேன், நல்லா வந்துச்சு. அதில் ஓப்பன்னஸும் வச்சுக்கிட்டேன் நான். நாட் நெசசரி அதில் எண்டு மாறிடுச்சு, ஸ்டேஜ் நிறைய ப்ளே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அந்த படங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நல்ல இவால்வ் ஆனிச்சு, நல்ல ஃபார்மில் ஒர்க் பண்ண முடிஞ்சு. அதுதான் சொல்ல வரேன். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் நல்ல ப்ளே ரவுண்ட் பண்ணால் வி காட் சம்திங் டு ப்ளே ரவுண்ட். அது சூப்பரான இடத்துக்கு கொண்டு போகுது. இட்ஸ் நல்ல. நான் இன்னுமே ஒரு 2 படம் நான் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இது ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா இப்போ 1 பண்ணிவிட்டு ஐ கான்ட் சே திஸ் இஸ் எ மெத்தட். பட் ஆனால் இன்னும் 2 பண்ணிட்டு வச்சேன், கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ உங்களை மாதிரி யூனிக்கான டைரக்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற தமிழ் சினிமா, ஹவு டு யூ சி இட்? த தமிழ் சினிமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப், பிகாஸ் நீங்கள் ஒரு கதை எழுதுகிற மட்டும் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கதை எழுதிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா, நான் எனி ஒன் பர்டிகுலர் படத்தை பற்றி சொல்ல, ஜென்ரலாக கேட்குறேன், ஜெனரிக்காக கேட்குறேன் சார். இது அது டிஃபிகல்ட்டி எங்கே இருக்குண்ணா சார், மவுண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஃபைண்டிங் அ ப்ரொடியூசர். நான் ஃபைண்டிங் அ ப்ரொடியூசர், ஃபைண்டிங் ஆர்டிஸ்ட். அதாவது மவுண்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் சார், நாங்கள் வந்து என்ன, இட்ஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் அ ப்ரொடியூசர் சார். ப்ரொடியூசரும் ஆக்டர்ஸும் ஒரு குரூப் சார். என்ன இந்த குரூப் இந்த சென்ஸ் எப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து எப்படி உள்ளே வராங்கன்னா, எந்த ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்கிற பொறுத்து அவங்க உள்ளே வராங்க. அப்படி தான் நடக்குது. அதாவது சரி, அவனுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு சின்ன ஸ்கேல் படம், ஒரு 5 கோடிக்குள்ள பண்ணுறோம், 10 கோடிக்குள்ள பண்ணுறோம் அப்படின்னா, 5 கோடிக்குள்ள பண்ணுறோம் அப்படிங்கும்போது கதையை வச்சு ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு மேலே போகும்போது ஃபினான்ஷியலாக தட் ஃபிலிம் ஹேஸ் டு ஒர்க்கு. அப்படின்னா என்னென்னா, இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் நடக்குங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்றாப்புல எந்த ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை சார், இப்போ எல்லாருமே நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போங்க, இல்லை ஓடிடியில் போங்க, ஹூ வில் பி இன்ட்ரெஸ்டட்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் டிஃபைனிங். அதாவது எந்த ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகும், எந்த ஆர்டிஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, எந்த ஹீரோக்கு அப்பீல் ஆகும், எந்த ஹீரோக்கு அப்பீல் ஆகும், எந்த ஹீரோயினுக்கு அப்பீல் ஆகும், எந்தெந்த. இப்போ நீங்கள் மல்டி ஸ்டாரை வச்சுருந்தீங்கன்னா யாரை உள்ளே வைக்க முடியும்? ஏன்னா அதுதான் படத்தோட பட்ஜெட் டிஃபைன் பண்ணுது. அது இன்னவே தட் மேக்ஸ் சென்ஸ் பிஸ்னஸ் வைஸ். சார் ஏன்னா சார், மக்கள் வந்து தே கெட் ஃபெமிலியர் அப்படின்னா தான் படத்துக்குள்ளே வராங்க ஆடியன்ஸ், அந்த ஹீரோ. இப்போ ரீசெண்டாக கூட ஒய்ஃபோட அம்மா சார், அம்மா ஒரு பெரிய ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. அவர் படத்தை கூப்பிட்டா வரலப்பா, யாருக்கு தெரியாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய் படத்தை பார்த்துட்டா, ஏய் எந்த பையன் பெருசாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வரதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அது மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸு. நம்ம ஏன் வந்து பெரிய ஸ்டாரு பெரிய ஹீரோஸ்க்கு வந்து ஏன் பேங்கப்லாம் இருக்காங்கன்னா சார், உண்மையிலேயே அவங்க ஒர்க் பண்ணி, இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி தே பிகேம் ஃபெமிலியர் அண்ட் டியர் டு த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வந்து படம் மட்டும் பார்க்க போல, அவரையும் பார்க்க போகிறாங்க. ஸோ அது டிஃபைன்ஸ் த இண்டஸ்ட்ரி பட்ஜெட் இதெல்லாம். ஸோ இது இல்லாமல் அதர் வேல எப்படி பார்க்கலான்னா, நம்ம ஹாலிவுட்டில் பார்க்குற மாதிரி மேபி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா, ஜுராசிக் பார்க், இந்த மாதிரி ஐடியாஸ் மூலமாக கான்செப்ட் ஓரியன்டாக போய் அது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு அவென்யூ ஆஃப் லைக் டூயிங் ஃபிலிம்ஸ் க்ரியேட் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா இப்போ பால் தமாஷ் ஆண்டர்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து யூனிக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பிச் பண்ணி அவங்களோட கொலாபரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது இண்டஸ்ட்ரியை நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுதான் திஸ் இஸ் ரியாலிட்டி. அதுக்குள்ளே we have to find the correct collaboration. டெஃபினெட்லி பிகாஸ் அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி ஸோ மை கொஸ்டின் இஸ் இப்போ வந்து நீங்கள் ஹீரோஸ் பற்றி மவுண்ட் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்குது. யா நீங்கள் ஹீரோஸ் பற்றி பேசுகிறீங்கல்ல. இப்போ பொங்கல் we were supposed to get a விஜய் ஃபிலிம், அது வரல. வாட் எவர் சப்போஸிங் இப்போ உங்களாலேயோ ஓகே மேபி குமாரராஜா, நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சீரியஸ் டைரக்டர்ஸ்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, தட் இஸ் ஒரு வெரி டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டியோடு இருக்கிற டைரக்டர்ஸால் ஒரு விஜய் மாதிரி ஒரு வெரி டிஸ்டிங்க்ட் ஸ்டார் சிக்னேச்சர் இருக்கிற ஆக்டரை அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா? பண்ண முடியும். முடியும். ப்ரொவைடட் இப்போ எனக்கு வந்து சார் நானே வந்து எனக்கு நல்ல ஒரு ஐடியா, அந்த ஐடியா வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஹீரோயிக்காக பயங்கர லவுடாக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஐடியாவுக்கு அதுதான் ப்ளஸ் அப்படின்னா வேறு வழியே இல்லை. ஹேவ் டு கோ டு சம் ஹீரோ. நான் போய் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி அவங்க ஓகே பண்ணி தான் அந்த படம் போகணும். ஏன்னா அந்த படம் ஒர்க் ஆகும்னு அவங்க தேவை. அப்படி இருந்தால் அது ரைட் யூகேஷன் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் இருக்க 2-3 விஷயங்கள் அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி வாவ் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் சில டவுட்ஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிளாரிஃபை பண்ணணும். அப்புறம் we have to find a balance. ஏன்னா இன்னொன்று சார், அந்த மாதிரி ஹீரோஸ் இருக்காங்களே, பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்களே, தே பிரிங் ரியலி சம்திங் குட் ஆன் த டேபிள். அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் தே ரியலி பிரிங் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. அதையும் நீ யோசிச்சிருக்க மாட்டே கண்டிப்பாக, ஏன்னா அது உன் ஃபோர்ட் இல்லை. அதையும் நீ யூஸ் பண்ணிக்கிற ஐடியாவோட போனீங்கன்னா ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். சார் தளபதி வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல்ல, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அது பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணுற படத்துக்குள்ளே அது வராது. நம்ம ஒன்று ஸ்டோரியாக வேறு மாதிரி பண்ணுறோம்ல, அதில் அவங்க கண்டிப்பாக உட்கார வைக்கிறது லாஜிக்கும் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கும் அவங்க ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாது. கண்டிப்பாக செட் ஆகாது. அது ஒர்க்கே ஆகாது சார். இன்ஃபேக்ட் படம் பார்க்க எல்லாருக்குமே அது என்னது அப்படின்னு தோணும். ஏன்னா டசன் ஒர்க்குங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது தட் இஸ் நாட் வே. அவங்களுக்கு நீ உனக்கு பிடிச்ச ஐடியா வந்து அந்த டைரக்ஷனில் இருந்தால் போகலாம். நான் எப்போயுமே அப்படி தான். இப்போ நான் சஜஷன் அப்படி தான் செய்யறது. இப்போ நான் கொஞ்சம் ஓப்பன் தான். அதுவும் வாவாதியார் நிறைய ஓப்பனாக இருந்தேன், நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எனக்கு ஓகே இருக்கணும். எனக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா 100% யோசிக்காமல் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் பண்ண முடியும். ஓகே. இப்போது பட் அகெயின் கம்மிங் பேக் டு இது நம்ம வந்து இப்போ போன வருஷம் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம். அந்த மாதிரி குடும்பஸ்தான் அந்த மாதிரிலாம் படம் ஹிட் ஆச்சு இல்லை? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் அது ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான இதுன்னு கூட சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் த குட் ஃபிலிம்ஸ் அண்ட் தேர் யூ நோ வாட் ஐம் சேயிங்ல, தட் இஸ் தே நோ வாட் டு டூ. அவங்களுக்கு எந்த இது அப்பீல் பண்ணோம் அதை கிளவராக வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த 2025 வச்சு நீங்கள் ரொம்ப மச் நீடடாக நான் இன்னும் ரொம்ப பார்க்குறேன். என்ன சார், நான் இப்போ இந்த படம் ஒர்க் பண்ணது என்ன பார்த்தேன்னா, எந்த படம் நான் வாவாதியார் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி நீட்ஸ் மணி. இட் ஹேஸ் டு கிவ் லாட் ஆஃப் குட் ஹிட்ஸ். நிறைய படம் பண்ணணும், எல்லா வேலை செய்கிற எல்லாத்துக்கும் நல்ல காசு வரணும். ஸோ தட் அவன் வந்து இப்போ வந்து சார் இஃப் தே ஆர் ஃபினான்ஷியலி இட் வில் செக்யூர் நோ சார், தே வில் டேக் சம் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு ஃபினான்ஸ் செக்யூரிட்டி வேணும். ஸோ படங்கள் நிறைய ஹிட்டு படங்கள் நடக்கணும். நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ இஃப் இட்ஸ் சில பேட் ஃபிலிம்ஸ் பிகம் வெரி பிக், தட் அது எக்ஸெப்ஷனலாக தான் நடக்குது. அதை நம்ம கண்டுக்க வேணாம். மிச்சப்படி வந்து பட் அந்த தியரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் அஸ்யூம் இப்போ குட் பேடுங்கிறது சப்ஜெக்டிவ், பட் லெட்ஸ் அஸ்யூம் தட் ஒரு பேட் ஃபிலிம் பிகம்ஸ் அ ஹிட். அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே? பிகாஸ் அது பணம் வருது இல்லை? அது வந்து நான் கல்ச்சுரலி கொஞ்சம் வேலைக்கு ஆகலைன்னு சொல்கிறேன். கல்ச்சுரலி இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா சார், ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ வகையில் ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் சொல்கிற படத்தின் மூலயமா சொல்கிறேன். அந்த படத்துக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அவன் ட்ரூவாக பிலீவ் பண்ணி நல்லது தான் சொல்கிறேன்னு நினச்சா சந்தோஷம். நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடிய நான் வந்து கிளவராக மேனிபுலேட் பண்ணுறேன், கிளவராக பண்ணுறேன். நான் வந்து அதான் சொல்கிறேன், எம்எஸ்சி சார் சொன்னாராம், சில நாள் விஷம் கூட நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, விஷத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார்.
அப்படி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். பட் நிறைய பேர் விஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்களே. ஆமாம், அது பேடு தான். அவங்க தான் மேபி அவனும் இக்னோரண்ட்டாக இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவனை தப்பு சொல்ல மாட்டேன். அவனுக்கு அது விஷம்னு தெரிலன்னு வச்சுக்கங்களேன், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவனை மேபி அவன்கிட்ட போய் நீ நீ யோசிக்கிற வச்சு தப்பு தெரியுதான்னு நான் பேசி பார்க்கலாம் தவிர, ஆனால் தெரிஞ்ச சில பேர் பண்ணால் தப்பாயிடுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்ல சார், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுங்கிற, நம்ம ஆர்ட் நம்ம ஒர்க்குக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுங்கிற. முன்னாடி ரொம்ப அப்படி இல்லை. நான் ஃபார் சூதுகமில் வந்து ஒரு சின்ன பொறுப்பற்றத்தனம் இருக்கும் சார். ஓகே, அது ஜாலி. நான் சொல்ல கருத்து சொல்ல, அதை சொல்லலை. அதில் ஆட்டிடியூடாக ஒரு பொறுப்பற்றத்தனம் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கும். நான் என்னது சொல்கிறேன், நான் அது இல்லை தொழிலா எதுக்கு அப்படிங்கப்போ அதை சொல்கிறேன். அதாவது தொழிலெலாம் பண்ண நான் சும்மா இருக்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் அதை சொல்ல மாட்டேன். பட் அதேமாதிரி இன்றைக்கி சூதுகவும் பண்ண முடியாது எனக்கு. ஏன்னா அது ஒரு செம்ம மொமெண்ட்டில் இருந்தேன், ஜாலியாக பண்ணிட்டேன். இன்றைக்கி அந்த ஸ்பேஸில் நான் இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த பொறுப்பற்றத்தனம் இருக்குல்ல, அதை நான் இன்றைக்கி கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுவேன் வேறு மாதிரி. பட் அதே நேரத்தில் அந்த ஆட்டிடியூடு கொடுக்கவும் ட்ரை பண்ணுவேன். நான் சொல்கிறது என்னென்னா, மெசேஜ் சொல்கிறதே சொல்ல வரல சார். மெசேஜ் இன்னும் சொல்ல போனால் மெசேஜ் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன். உன் படத்தை நீ பண்ணால் மெசேஜ்லாம் வெளியே தெரியக்கூடாது. இன்னும் நான் எப்படி இன்னும் என்ன பார்த்துக்கிறேன்னா, நான் என்ன தான் திருத்தியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் படத்தை கிடையாது. நான் வந்து நம்ம உருப்படியாக இருந்தோம்னா படத்தை ஜாலியாக எடுப்போம், படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதானே வைக்கிறேன். அப்போ என் மைண்டை நான் ஒழுங்காக வச்சுக்கிட்டேன்னா என் படத்துக்குள்ளே வர்றது கான்ஷியஸாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து தப்பு நான் வந்து சரி பண்ணணுன்னா என் படத்தை சரி பண்ணுறதோட என்ன சரி பண்ணிக்கிறது தான் என்னோட ட்ரிப்பாக இருக்குது. அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அது மூலயமா அப்புறம் சின்னதாக ஒரு ஹீலிங் தன்மை படத்துக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீலிங் அது இன்னும் நான் ஓவராக சொல்லிட்டேன். பட் ஆனால் ஒரு இன்னும் நான் ஜாலியாக சொல்கிறேன். அது எப்படி பண்ண முடியும்னா நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குறேன். நம்மளை திருத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் மெய்யழகன் மாதிரி ஒரு படம். மெய்யழகன் மாதிரி படம், இன்டென்ஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து they felt healed like you said. சூதிங்காக இருந்துச்சு. ஆமாம், நான் சொன்னேன் அந்த ஃபுல்லாக அந்த ஊர்லேருந்து டக்குன்னு சிட்டி கட் பண்ணும்போது கண் வந்து அவ்வளோ நேரம் க்ரீனை பார்த்ததுக்கும் இந்த காங்க்ரீட்டை பார்க்குற டிஃப்ரென்ஸ் டக்குன்னு அடிக்கும். விஷுவலாக வந்து அவ்வளோ நேரம் என் கண் ஹைட்ரேட் ஆகிருக்கு. டக்குன்னு காங்க்ரீட்டை பார்க்கும்போது அப்படி தோணும். டக்குன்னு ஜம்ப் இருங்க, அதை சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அவ்வளோ நேரம் அந்த விஷுவல் க்ரீனே ஊரே காமிச்சார்ல, அதுவே ஹீல் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளெல்லாம். நீங்கள் வந்து யூ சீம் டு பி வெரி ட்ரிவன், ஃபோக்கஸ்ட். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, நான் இந்த மாதிரி தான் படம் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரிலாம் படம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. பட் யூஆர் ஆல்சோ சேயிங் திங்ஸ் லைக் ஐ எம் நாட் அன் அம்பிஷியஸ் பர்சன். அது எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? முன்னாடியா அது ஐடியாவாக சொன்னேன் சார். நான் எப்படின்னா இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் அம்பிஷியஸ் தான். அம்பிஷியஸ்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். முன்னாடி பொறுப்பு இல்லை, உண்மையாகவே பொறுப்பு எடுத்துக்கல. இப்போ நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். ஆமாம், நான் நல்லா படம் பண்ணுவேன், இன்னும் சொல்லணும்னா ரெகுலராக படம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். முன்னாடி அந்த பொறுப்பு நான் எடுத்துக்கல சார். நான் ரொம்ப ஹாபிஸ்ட்டாக தான் சினிமாக்குள்ள சுற்றிட்டு இருந்தேன். இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக மாற முயற்சி பண்ணி இனிமேல் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாகணும், நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கலாம் பொறுப்படுத்திக்கிட்டேன். ஸோ ஆஸ் அ பர்சனாகவே நான் சேஞ்சுட்டேன். அப்போ சொன்னேன் இல்லை, அப்போ உண்மையாகவே அப்படி தான். நான் வந்து நம்ம வந்து பிளான்லாம் இல்லை, ஆம்பிஷனும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அப்படி இல்லை. நல்ல ஃபிலிம் மேக்கராக நல்ல படம் தரணும், குவாலிட்டியாக படம் தரணும். அதான் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எனக்கு எப்போயுமே அது கிக் இருக்குது. ஆடியன்ஸுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே நான் ரொம்ப கிக்கு. ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன். இந்த படம் வந்து நிறைய டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியில் பொங்கலுக்கு வந்து நிற்குதுன்னா வாட் இஸ் த ரீசன்? ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஒன்று ப்ரொடக்ஷன் சைடில். அவங்க வந்து லீகலாக அந்த சைட்லேருந்து ஃபைட் பண்ணி லைக் அதை கிளியர் பண்ணோன்னா இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. ஃபார்ச்சுனேட்லி இன் பொங்கல் அவங்க ஆனால் அந்த டேட்லேருந்து 12th போனட்டு வந்து மிஸ் ஆனது. தே கீப் ஆன் தே பீன் ட்ரைங். ஒரு மாட்டியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ப்ரொசீடிங்ஸும் முடிஞ்சோன்னா க்ரீன் லிட் டு ரிலீஸ் நவ். இப்போ வந்து விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிட்டீங்க, கார்த்தியோட ஒர்க் பண்ணிட்டீங்க. உங்கள் ரொம்ப நாள் கனவான வடிவேலுவோட ஒர்க் பண்ணோங்கிற ஒரு அம்பிஷன் வச்சுட்ருக்கீங்க. அது எப்போ பண்ண போகிறீங்க? பண்ணணும் சார். அது சொல்கிற மாதிரி திருப்பி மவுண்ட் பண்ணுறது தான். அப்புறம் நானே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அதில் என்னென்னா சார், நான் யூஸ்வலாகவே வடிவேல் சார் வந்து என்னோடய ஃபார்ம்லேயே பண்ணால் எப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் பார்த்துட்ருப்பேன். பட் இப்போ தான் புரியுது, அப்படி மட்டும் யூஸ் பண்ணால் பார்த்தா நம்ம முன்னாடி பேசணும்ல, ஹீரோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முக்கு மாற்றுறது இல்லை.
அவரோட ஃபார்முக்கும் பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறேன். இட் ஷுட் பி மோர் க்ளோசர் டு சம்வே பிட்வீனில் மிடில் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் 10% அவர் பக்கம் போகணுன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஏன்னா நான் முன்னாடி யோசிச்சதுக்கும் இப்போ நான் மாறுறேன். இப்போ வந்து நான் முன்னாடி எப்படின்னா நம்ம ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூதுகும்பில் விஜய் சேதுபதி சார் பண்ண ரோலில் வந்து வடிவேல் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, அது அந்த ஐடியா இப்போ இல்லை எனக்குன்னு சொல்கிறேன். இப்போ அப்படி பண்ண முடியாது. இட் ஷுட் பி லிட்டில் மோர் நியர் டு வடிவேல் சார். அவருக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அவர் முழுசாக யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த படமும் அவர் ரசிக்கணுன்ட்டு வரவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். ஆஸ் அ ஹோல் படமும் நல்லாயிருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். இது அவர் இப்போ சீரியஸ் ரோல் பண்ணுறாரு, அது வேற. மாரிசன் அந்த மாதிரி சொல்லல, மாமன்னன் அந்த மாதிரி இல்லை. அது நான் சொல்கிற மாதிரி தான் சார். இப்போ மசாலா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி வடிவேல் சார் அச்சீவ் பண்ணணும். அது வந்து ஒரு டோட்டல் வடிவேல் சார், கிளாசிக் வடிவேல் சாராகவும் இருக்கக்கூடாது. அதுலேருந்து ஷேடு லைட்டாக மாற்றி நம்ம ஸ்கூலுக்கு வரணும். ஆனால் அவர் என்ஜாய் பண்ணவங்களுக்குலாவும் ரொம்ப இதாக இருக்கணும். ஸோ அப்போ அது ஒரு யூனிக் கிரவுண்டாக இருக்கும். அந்த இதெல்லாம் அடிக்கடி பார்ப்பீங்களா, அந்த பார்த்திபன் வடிவேலு காமெடி சீன்லாம் உட்காந்து? இல்லை சார், அப்பப்போ பார்ப்பேன். எனக்கு மைண்டில் எச்சாயிடுச்சு அதெல்லாம். சரி, வடிவேல் சார் என்ன மேஜிக்கலாக பண்ணுறாருன்னு நமக்கு மைண்டில் உட்காந்துருச்சு. ஸோ ஒரு படம் வந்து இப்போ நீங்கள் இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த படம் வந்து ஹோப்ஃபுல்லி 2 இயர்ஸ்க்குள்ளே வந்துடும். இப்போது ஹவு டு யூ கோ அபவுட் இட்? இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கா, இல்லை நிறைய படங்கள் பார்ப்பீங்களா? இல்லை, ஒரு 30 பக்கத்துக்கு ஸ்கிரிப்ட்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அதை நான் ட்ரைங் டு பிச் பண்ணால் ஒரு 2 மாதம் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ பிச் பண்ணும்போது இதை நான் வந்து ஐம் ஆஸ்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு பிச் டு டைரக்டர்ஸ். நீங்கள் 30 பேஜ் வந்து பிச் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ ட்ரீட்மெண்ட்டாக பிச் பண்ணால் போதுமா? ட்ரீட்மெண்ட்டில் சார், ஸ்கிரிப்ட்மெண்ட், அதாவது 30 பேஜஸ் இருக்குது. 30 பேஜஸ், ஓகே. 30 பேஜஸ் இருக்குது. அதுலேருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ் எ ஸ்டோரியாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே. அதில் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷன் சீன்ஸ் வரும், கொஞ்சம் ஃபன்னு இல்லை ட்ராமா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுவேனே தவிர ஸ்டோரியில் இல்லை எல்லா எசென்ஷியல் தன்மையும் உள்ளே வந்துருச்சு. யூ கேன் லைக் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி, எந்த ஸ்பேஸ் என்னென்னலாம் கிளியர் ஆச்சு. இன்னொன்று என்னென்னா, அதை நான் 1 ஹவருக்கு வாய்ஸில் நரேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நரேட் பண்ண வராது சார். அதனால் என்ன பண்ணால் டப்பிங் ஸ்டுடியோ பிடிச்சி ஐ டேக் 3-4 days டு நரேட் த ஹோல் ஸ்டோரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் போடுவீங்களா? சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அதெல்லாம் போடல நான் என்ன பண்ணலாம், பட் ஆனால் அப்படி தான் நான் நரேட் பண்ணுறேன். பட் தட்ஸ் அ கிரேட் ஐடியா. இல்லை, சில பேர் நல்லாவே ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராதுன்னா இது ஒரு செம்ம ஐடியா இது. பிகாஸ் நம்ம ஒரு வாட்டி மெனக்கட்டு பண்ணிட்டா அதை ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் பண்ணுறேன். இந்த அளவான கிளாரிட்டி வேணும் இதோட. இப்போ இதுவே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பத்தலை. இதுவே எப்படி வருங்க, அதான் வந்துருச்சு ஐயா அப்படி சொல்லுவேன்னா, இந்த அளவாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் கேட்குறது வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்னா இன்னும் கம்மியாக இருக்கும். தட் இஸ் அது பத்தாது. ப்ளஸ் ஒரு ஹீரோ வேணும். ஸோ நம்ம இந்த படம் கொஞ்சம் மல்டி ஸ்டார் இருக்குது, அதனால ட்ரபிள் ஆகுது. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா முதல்ல நான் வச்சிருக்கிற ஒரு ஐடியாவோ ட்ரீட்மெண்ட்டோ ஸ்கிரிப்ட்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அதை எடுத்துட்டு ஐ ஷுட் கன்வின்ஸ் ஆக்டர்ஸ். சார் இல்லை சார், ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் நான் எல்லாமே ப்ரொடியூசர். இல்லை, பட் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ ப்ரொடியூசர் கிட்ட போனால் யார் ஹீரோ போனாலும் அவங்க ஹீரோஸோட பேசுவாங்க. அவங்க த்ரூ தெம் ஆல்சோ யூ கேன் கோ டு ஹீரோஸ். அதாவது என்னன்னா, இவென்ச்சுவலி ஹவு த ஃபிலிம் கெட்ஸ் மவுண்டட்னு சொல்கிறோன்னா, எப்போ ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகணும் தான் படம் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ அது ஏன்னா அது பட்ஜெட்டோட டைப் ஆகிருக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் சார், நிறைய ரூட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இல்லைன்னா நீயே போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், இஃப் அட் ஆல் யூ கேன் அஃபோர்டு. ஏன்னா நீங்கள் காசு சேர்த்து வச்சு என்ன எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ். ஏன்னா சார், நிறையா யங் டைரக்டர்ஸுக்கும் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் அவன் கதை பிடிச்சிருந்தாலுமே ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கதை சொல்கிறதுக்கும் டைரக்ஷனுக்கு உள்ள கேப் இருக்குல்ல, அது படமாக வர்றதுக்கும் அந்த கேப்பு வந்து கண்டிப்பாக பெரிய டவுட்டாக இருக்கும். ப்ரொடியூசருக்கும் சரி, ஹீரோஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, கதை சொல்கிறானுங்க, புது பையனாக இருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்புறம் அவன் அவனோட பர்சனாலிட்டி, அவன் என்ன பேசுகிறான், எப்படி பேசுகிறான், இதை வச்சு சில பேர் நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க. அவங்கள ஈஸியாக நம்பிடுவாங்க. இப்போ நாங்களாம் கான்ஃபிடண்ட்டாக பேச மாட்டோம் சார். நாங்கள் அவர் சொன்னால் ஆமாம் சார் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவேன். இவனே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு டவுட் வரும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தால் நல்லா இருக்கு சார். இஃப் யூ குட் லைக் ஒரு சின்ன சீக்வன்ஸையோ
இல்லை ஒரு சின்ன சீனோ விச் ப்ரூவ்ஸ் வேர் யூஆர் குட் அட் என்ன உன்னோட ஸ்கில் செட்டில் டாப்பாக ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டாங்கன்னா they'll be வெரி கான்ஃபிடென்ட். ஒன் ப்ரொடியூசர் டோல் மீ, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இத்தனை பட்ஜெட் கொடுத்துட்டு இந்த சீனை நீ எடுத்து காமி, சூப்பர், அவ்வளோதான், அதான் பெஸ்ட். அப்படின்னா தென் அவருக்கு தெரியும் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி அவரோட மைண்டில் எப்படி அந்த ஸ்க்ரீன். எக்ஸாக்ட்லி பெஸ்ட்டு. இதே தான் நானும் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அசிஸ்டண்ட்டுக்குமே என்ன சஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, அவன் வந்து ஹீரோட கதை கேட்க முடியுமா கேட்டேன். நான் வந்து கதை நான் கேட்குறேன், பட் ஆனால் எனக்கு ப்ரொடியூசர்ட்டு வந்து ஒன்று கேட்டுட்டு வா. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 5 lakhs மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட், நீ வேறு ஆக்டர்ஸ் வச்சு எடுத்துக்கோ, என்ன ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணணும், அதுக்கு மட்டும் ப்ரொடியூசர் செலவு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டுடுவான்னு சொன்னேன். இது வந்து பெஸ்ட்டு சார். எல்லா ப்ரொடியூசரும் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை பயங்கரமாக குறைக்கும். எவ்ரிபடி கேன் பி ஆன் சேம் பேஜ். ரொம்ப பெஸ்ட் ஐடியா. சத்தியமாக எல்லா ப்ரொடியூசரும் பண்ணணும். இன்ஃபேக்ட் நானே வாவாதியார் ட்ரையல் ஷூட்லாம் போயிட்டு பண்ணேன். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து டிஸ்கஸ்டு. அது ரொம்ப மஸ்ட்டு தான், நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரொடியூசர் அப்போ ட்ரை பண்ணணும் சார், ஆகணும். நல்ல ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா பண்ணணும் தான். யூஆர் இன்ட்ரெஸ்டட் சார். நான் மெயினாக ப்ரொடியூசராக இருக்க இன்னொன்று யோசிச்சுன்னா என் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா கண்ட்ரோல் இருக்கும், டு ஹேவ் பெட்டர் கண்ட்ரோல். அப்புறம் நான் சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் ரிஸ்க்கும் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கு வந்து நம்மளை இன்னும் ட்ரைவ் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது அந்த சம்பளமும் படத்துக்குள்ளே போட முடியும். யூ ஆர் நாட் டேக்கிங் இட் அவுட். நீ வந்து என் சம்பளத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறோம், லாங் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து நான் சம்பளமாக கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஹீரோ பேஸ்டாக பண்ணுறேன்னு வச்சுங்களேன், சம்பளம் வாங்கிட்டு போக முடியும். இது வந்து நம்ம ஹீரோ பேஸ்டாகவும் இல்லை. ஸோ த மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங் ஃபார் மீ எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இருக்கும். அது அந்த சுதர்சி சார் முன்னாடியே சொன்னது, தட் இஸ் கிரேட் வே டு டூன்னு சொன்னார். பட் அதனால் கரெக்டான வாய்ப்பு அமைஞ்சுன்னா நான் என் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன். மிச்ச படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அமைஞ்சா எனக்கு உண்மையிலே சூப்பர் கதை அமைது, நல்ல இன்வெஸ்ட் அமைகிறாங்க, என்னால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணி தரணும்னு ஆசை. இப்போது ரிஸ்க்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, தமிழ் படத்தில் நிறைய ரிஸ்க் எடுத்து வெற்றி பெற்ற ஒரு படம்னா எதை சொல்லுவீங்க? எனி எக்ஸாம்பிள்? அருவி. ஓகே, அது வெற்றி படமா? அருவி வெற்றி படம் தான் சார். ஓகே, அருவி வெற்றி படம். ஓகே. சூதுகவும். நான் ஃபில்ம் மேக்கரை சொல்ல, சிவி குமார் சாரோட பொசிஷன்லாம் சொல்கிறேன். பீஸா அதெல்லாம் நான் ப்ரொடியூசர். இதெல்லாம் வந்து ரீடிஃபைன் த நோ சார். நான் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரிவ்யூ இட்ஸ் அட்டர்லி. எனக்கு சூதுகவும் நான் ஐ திங்க் உங்ககிட்ட சொன்னேன்னா, விஜய் சேதுபதி கிட்ட சொன்னேன்னான்னு தெரியல. எனக்கு சூதுகவும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தேவி தேட்டரில் இருந்தேன். விஜய் சேதுபதினு பேர் வந்தோடனே எல்லாரும் கிளாப்ஸ். ஐ ஃபீல் ஸோ குட் பிகாஸ் ஒரு அப்போ வந்து அவர் இவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது இல்லை, பட் ஏதோ ஒரு 2-3 அப்போ ஆடியன்ஸ் வாஸ் லைக், இவர் வந்தால் ஒரு கிளாப்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இம்பேக்டை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்போ. ஸோ தட் வாஸ் ஐ ஸ்டில் அப்படி அது. அப்போ வந்து பீஸா இஸ் மோர் ரிஸ்கியர் தென் சூதுகும். ஏன்னா சூதுகும்ல அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி வாஸ் தேர். அப்போ பீஸா வந்து இன்னும் மோர் ரிஸ்கியர் ஃபிலிம். ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா படிக்காதனால தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு 3 years 5 yearsக்கு ஒன்று வந்துட்டு தான் இருக்கு. இல்லை உங்கள் இதில் எது ரிஸ்க்குன்னு ஐ வாண்டட் டு நோ. ஸோ தேங்க்யூ நலன், ஆல் த பெஸ்ட் ஃபார் வாவா தேர். ஸோ ஐ வில் நாட் எக்ஸ்பெக்ட் அ நலன் ஃபிலிம், பட் ஏன்னா நான் அது பயங்கரமாக கன்வே பண்ண மாதிரி, டே திருப்பி என்ன திட்டாதீங்கடா, நலன்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் வேணும்ட்டு தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் தம்ப்நெயிலே வந்து திஸ் இஸ் நாட் அ மூவி ஃபார் நலன் ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டுறேன். அது ஸோ தட் அது வந்து க்ளீனாக வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நலன், ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.